அப்படி செய்திக்குள்ளா கடந்து போவோம். இருக்கிற இடங்கள்ல தலைகளை தாழ்த்துங்க. போம். ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேசும் அப்பா. பேசுகிறவர் ஆவியானவர் என்ற வார்த்தையின்படி வார்த்தையின் வேளைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இவ்வளவு ஜனத்தை கொண்டு வந்தீரே, தாகத்தோடு வந்திருக்கிறார்கள். உம்மை பார்க்கும்படி, உம்மோடு கூட பேசும்படியாக வந்திருக்கிற அந்த ஜனத்தோடு நீர் பேசுவீராக. நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்கப்பா. அடிமையை ஒரு கழுதையாய் மாத்திரம் பலிபிடத்தில் தரை மட்டும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். நான் சிறுகவும் நீர் எனக்குள் இருந்து பெருகவும், ஆண்டவரை வற்றாத நதியாய் ஜீவ நதியாய் இன்றைக்கு உன் பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற வாக்கை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சிலுவையை பற்றின உபதேசம் அது எப்படி இருக்குமா? பைத்தியமா இருக்கும். ரட்சிக்கப்படுறவங்களுக்கு இதெல்லாம் நாளைக்கு நீங்கள் உங்கள் சர்ச்சில் கேட்பீங்க, இன்று இரவும் கேட்பீங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். ஆண்டவரே, கட்டளை வேளன் ஆயிற்று, புனித வெள்ளி ஆயிற்று, அந்த ரிலேட்டடான ஒரு பிரசங்கத்தை கொடுக்கலாமா என்று நான் ஆலோசித்த போது அதை தான் நைட்டும் கேட்கணும், நாளைக்கு 3 மணி நேரம் கதற கேட்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. பரவாயில்ல, நமக்கு கஷ்டம் இல்லை, கேட்குறவங்களுக்கு தூங்கிக்கிட்டே கேட்டுடலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்கு அது கை வந்த கலை, படுத்த அழகா தூங்கி கேட்டுடலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கை கொடுக்க சொன்னார். ஒரு வார்த்தையை கொடுத்து, நான் இதை சொன்னேன் என்று என் ஜனத்துக்கு சொல், ஏனென்றால் அது அவர்களுக்கு இப்பொழுது தேவையாய் இருக்கிறது என்று சொன்னார். அந்த தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை, அதற்கு ஆதாரமா ஒரு வார்த்தை சங்கீதம் 55 சங்கீதம் 55:16 திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். அல்லேலூயா. இதுல என்ன வாக்கு இருக்கு பாருங்க. சங்கீதம் 55:16 சொல்லுகிறது, நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ரட்சிப்பார்னா தப்புவிப்பார், ஆதரிப்பார், உதவி செய்வார், மீட்டெடுப்பார், செய்து கொடுப்பார் என்றெல்லாம் அர்த்தமா இதை வைத்துக் கொள்ளலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமேன் சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கிற நெருக்கமான இந்த சூழ்நிலைமை, தேவை நிறைஞ்ச இந்த சூழ்நிலைமை, பிரச்சனை உள்ள இந்த காலம், போராட்டமான இந்த நாட்கள், ஒரு பக்கம் பிசாசு போராடுது, ஒரு பக்கம் பாவம் போராடுது, ஒரு பக்கம் தனிமை போராடுது, ஒரு பக்கம் அநேக தேவைகள் குழப்பங்கள் இருக்கு. உங்க வீட்டுக்கு சில காரியம் வேண்டியதா இருக்கிறது, பிள்ளைகளுடைய வாழ்வில் சில காரியம் செய்து கொடுக்கப்பட அவசியமா இருக்கிறது. ஆனா யார் இருக்கா? எங்களுக்கு உதவி செய்ய யார் இருக்கா? எனக்கு இந்த கஷ்ட காலத்துல உதவ யார் இருக்கா? எங்களுக்கு ஆலோசனை தர யார் இருக்காங்க? என் பிள்ளைங்களுக்கு யார் இருக்கிறா அப்படின்னு புலம்புகிற உங்களை பார்த்து ஏசப்பா சொல்றாரு, கர்த்தர் உன்னை ரட்சிப்பார், கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். அப்படியானால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், கர்த்தர் உங்களை ஆதரிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் ஏந்துகிற கரம் கொண்டு உங்களை, கணவனை, மனைவிய, மகனை, மகளை, குடும்பத்தை இம்மட்டும் ஏந்தினது போல, சுமந்தது போல, தப்புவித்தது போல இனிமேலும் அவர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், மறுபடியுமா எங்களை இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிப்பார் யார் உண்டு? இயேசு விடுதலை செய்வார். உங்க வீட்டுக்குள்ள நடக்க வேண்டிய திருமண காரியமா இருக்கலாம், பிள்ளைகளுடைய மேல் படிப்பா இருக்கலாம், உங்களுக்கு இருக்கிற தொழிலா இருக்கலாம், வருமானமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், அல்லது சில வழக்குகள், சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்கிற யுத்தங்கள், நெருக்கங்கள், ஐயோ நான் நிராயுத பாணியா நிக்கிறேன்னு கவலைப்படுறீங்க பாருங்க. ஏசப்பா உங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை, மகனே மகளே, கர்த்தர் உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க. என கர்த்தர்கிட்ட இருந்து ஒத்தாசை உங்களுக்கு வரப்போகுது.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சீக்கிரமாய் உதவி செய்ய போகிறார். பாருங்க, சங்கீதம் 68:5 சொல்லும் போது, தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறீர். ஆமேன் சொல்லுங்களேன். நீங்க அடிக்கடி சொல்றீங்கல்ல, நான் அனாதையா இருக்கேன், எனக்கு அப்பா இல்ல, எனக்கு அம்மா இல்ல, என் கணவர் எனக்கு கூறு இல்ல, என் பிள்ளைங்க என்கிட்ட அன்பு காட்டுறது இல்ல, நான் அந்த உலகத்துல தனிமரமா நிக்கிறேன, ஒரு விதவையா இருக்கிறேன, என் கணவனை இழந்துட்டேன, என் புருஷன் இருந்திருந்தா, அல்லது என் புருஷன் மற்றவங்களை போல ஞானம் உள்ளவரா, நல்ல வேலையில தொழில்ல ரட்சிக்கப்பட்டவரா இருந்தா நான் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பனா, என் பிள்ளைங்களுக்கு இந்த நிலை வந்து சேர்ந்திருக்குமா அப்படின்னு சொல்லி திக்கற்ற நிலைமையில விதவையின் கோல குடியிருப்புல கவலைப்படுற உங்களை பார்த்து தான் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், நான் நியாயம் விசாரிக்கிறவராயிருப்பேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. உங்களுக்கு உங்க சத்துருக்களுக்கு ஒரு வழக்கு இருக்குல்ல, அந்த வழக்குல உங்க சத்துருக்களோட கரம் தானே ஓங்கி இருக்கு, உங்களை சுற்றிலும் பகைக்கிறவங்க கைதானே ஓங்கி இருக்கு, அவங்க தானே ஜெயிக்கிறாங்க, அவங்க பக்கம் தானே நியாயம் இருக்கிறது போல கூட்டத்தை வச்சிருக்காங்க. நீங்க தனித்தவளா தனித்தவனா, சிறுமைப்படுத்தப்பட்ட ஜனமா, கேட்பாரற்று இருக்கிறீங்கல்ல. ஏசப்பா பரலோகத்துல இருந்து சொல்றாரு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் நானே, விதவைகளுக்கு ஆத்தும மணவாளன் நானே. ஒருவேளை நெருக்கமான இந்த சூழ்நிலைமையில, தனிமையான இந்த பாதையில ஆதரவு கோல் முறிக்கப்பட்ட சில பேருடைய வாழ்க்கையில ஆதரவு கோல், இந்த உலகத்துல கிடைக்க வேண்டிய ஆதரவு கோல், அன்பென்னும் ஆதரவு கோல், ஒருவேளை உதவி செய்யும் ஆதரவு என்னும் கோல், உங்களுக்கு ஆறுதல் செய்யும் ஆதரவின் கோல், உங்களுக்கு அன்பும் பாசமும் கரிசனையும் காட்டும் அந்த ஆதரவின் கோல் முறிக்கப்பட்ட நிலையில இன்றைக்கு இங்க தேவ சமூகத்துக்கு வந்திருக்கலாம். ஆனா ஏசப்பா சொல்றாங்க, நான் ஆதரவா இருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் எப்படி ஆதரவா இருப்பாராம் தெரியுமா? பறந்து காக்கிற பறவையை போல எருசலேமிலிருந்து ஆதரவா இருப்பாராம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்ப நீங்க பக்கத்து வீட்டை எட்டி பார்க்க கூடாது, எதிர் வீட்டை எட்டி பார்க்க கூடாது. உங்க அண்ணன் அக்கா தங்கச்சி தம்பி இவங்க உதவல, இவங்க கேட்கல, இவங்களுக்கு என்ன கொழுப்பு, ஒரே கூட்டத்துக்கு தான் போறோம், ஒரே இடத்துக்கு தான் வாரோம், என்னன்னு கேட்டானா அங்கெல்லாம் பார்க்க கூடாது. நம்மளை கவனிக்கிற தேவன் சியோனிலிருந்து நம்மை உற்று கவனித்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அவர் உங்களை திக்கற்றவனா விடமாட்டாரு, திக்கற்றவளா விடமாட்டாரு. இன்றைக்கு சொன்னார், நான் எதற்காக கல்வாரி சிலுவை மரத்தில் என் குமாரனை கொடுத்தேன். அந்த குமாரன் எதற்காக சிலுவை மரம் சுமந்தார், அடிக்கப்பட்டார், கரங்கள் விரிக்கப்பட்டவராய் அந்த கல்வாரி கொல்கதா மேட்டிலே கல்வாரி சிலுவையிலே ஆணிகள் அடிக்கப்பட்டவராய் திறப்பில் நின்றார் தெரியுமா? என் ஜனத்தை விட்டு விடு, என் ஜனத்தை வாழ விட்டு விடு, என் ஜனத்துக்கு மேல் சாபம் வேண்டாம், பாவம் வேண்டாம், மரணம் வேண்டாம், குறுக்கும் முள்ளும் வேண்டாம் என்று ஒரு புறம் பிதாவுக்கு நடுவே, ஒரு புறம் பாதாள வாசலின் விளிம்பிலே நின்று நமக்காக தன் ஆதரவின் கரத்தை நீட்டினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சிலுவையை பாருங்க, 2 கரம் விரிக்கப்பட்ட நிலையில இருக்கு. ஆமென் சொல்லுங்க. மனுஷங்க கதவை பூட்டிடுவாங்க, கையை குறுக்கிடுவாங்க, கை கொடுக்க யோசிப்பாங்க, உதவி செய்ய யோசிப்பாங்க. இயேசு அப்படி அல்ல. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவருடைய அன்பு உங்கள் மேல் ஆழமாயிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை நான் வெறுத்து விடவில்லை, விலகி விடவில்லை, உங்களை கைவிடவில்லை. ஒருவேளை இமை பொழுது கைவிடப்பட்ட சூழ்நிலைமை உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து அதனால நீங்க அவமானத்தை, வெட்கத்தை, நிந்தைய, இழப்ப சந்தித்திருந்தாலும், இதோ என்னுடைய உருக்கமான இரக்கங்களின்படி நான் உங்களை சேர்த்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 121 சங்கீதம் 121:1-2 வாசிக்கும் போது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். நம்ம கர்த்தர் எப்படிப்பட்டவரா? கஞ்ச பிசுனாரி இல்ல, எதையும் செய்து முடிக்காதவர் இல்லை. ஆனா நம்ம எப்படி இருக்கோம் தெரியுமா? ஆமா, அப்படியே சோர்ந்து போய் நொந்து போய் ஏதோ நம்ம தெய்வம் கையாளாகாதவர் போல, அவரால் ஒன்றும் செய்ய முடியாது, அவரை நம்பிலாம் பிரயோஜனம் இல்லை பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. ஆமேன்னு சொல்லுங்க.
32 பல்லும் தெரியல, கண்ணு மட்டும் திருன்னு முழிக்குது. பாதி கண்ணு அரை தூக்கத்துல மேல ஒத்துக்கும் கீழே ஒத்துக்கும் போயிட்டு இருக்கு. எங்க பிடிச்சிருவானோ சொல்லிடுவானோ அப்படின்னு ஒரு பயத்துல மரணத்தோட போராடுற மாதிரி நிறைய பேருக்கு தூக்கத்தோட போராட்டம் பாருங்க. ஆமேன். தூங்குகிற இமையையும் பிடிச்சு வச்சு வெள்ளிக்கிழமையே முழிச்சிருந்து பழகி போச்சா, வியாழன் வேற தூங்கி தூங்கி பழக்கமாச்சா, இவன் வேற கூட்டத்தை மாத்திட்டானா, இப்ப அந்த பழைய வியாழக்கிழமை தூக்கம் மறுபடியும் நிறைய பேருக்கு வருது. தூங்காதீங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷமா இருக்கணும். இயேசு யாரா? சங்கீதக்காரனாகிய தாவீது புரிந்து கொண்டு ஜெபித்திருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர், சமுத்திரத்தை உண்டாக்கினவர், மலைகளை உண்டாக்கினவர், குன்றுகளை உண்டாக்கினவர், மனுக்குலங்களை உண்டாக்கினவர், மனிதர்களை உண்டாக்கினவர். அப்படிப்பட்ட தெய்வத்தினிடத்திலிருந்து தனக்கு உதவி வரும் என்று நம்பினான். ஆமென் சொல்லுங்க. உதவி வரும் கண்மலை நோக்கி நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார், அவர் நம்மை கைவிடவும் மாட்டார். எழுதி வச்சுக்கோங்க, பரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு உதவி வரப்போகுது, ஒரு ஒத்தாசை வரப்போகுது. நீங்க இங்க வர்ற வர கலங்குனீங்கல்ல, அழுதீங்கல்ல, புலம்புனீங்கல்ல, ஏங்கி தவித்து யார் இருக்கா, இப்படி ஆயிட்டன, இப்படி ஆயிற்ற, இப்படி ஆயிட்டான, இப்படி ஆயிட்டாள, உங்க குடும்பத்தை குறிச்சு உங்களை குறிச்சு ஏங்குனீங்கல்ல, புலம்புனீங்கல்ல. கர்த்தர் சொல்றாரு, என்ன நோக்கி காத்துரு, நீ நம்புகிறதெல்லாம் உனக்கு என்னால வரப்போகுதுன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அவரால் முடியும். இஸ்ரவேல் ஜனத்துக்கு உதவி செய்தார், செங்கடலை பிரித்து காட்டினார். பாருங்க, யோர்தானை பின்னிட்டு போக வைத்தார், எரிகோ கோட்டையை நொறுக்கி போட்டார், வானத்து மன்னாவை கொடுத்தார், கண்மலையை பிளந்து தண்ணீர் ஊற்றை உண்டாக்கி கொடுத்தார். உதவி செய்வதில் இயேசுவை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் நமக்கு இல்லை. ஒருவேளை திராணியற்று போய் கேட்பாரற்று போய் நெருக்கத்துக்கு மத்தியில் குறுக்குக்கும் முள்ளுக்கும் நடுவே விழி பிதுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உன்னை ரட்சிப்பார், உன் குடும்பத்தை ரட்சிப்பார், உன் கணவனை ரட்சிப்பார், உன் மகன் மகளை ரட்சிப்பார். நீ அவரை நோக்கி பார்த்தபடியினால் இனி வெட்கப்பட்டு போக மாட்டாய், கைவிடப்பட மாட்டாய். மகனே மகளே, பயப்படாத. பயப்படுகிற காரியம் அல்ல, வேண்டிக் கொள்ளுகிற காரியம் உன்னதமான தேவனிடத்திலிருந்து கடந்து வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுவை நம்புங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவரை விசுவாசிங்க, அவரை உறுதியா பற்றி கொள்ளுங்க. உங்க கண்களை பக்கத்து வீட்டுக்கு நேரா விடாதீங்க, எதிர் வீட்டுக்கு நேரா விடாதீங்க, சொந்த பந்தங்கள் மேல விடாதீங்க. உங்க கண்ணு வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். அவர் எனக்கு இருக்கிறார், அவர் எனக்கு சகாயர், அவர் என் மீட்பர், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் சதா காலங்களிலும் எனக்கு தேவனாயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசுவினுடைய வசனத்தை பாருங்க. இந்த உலகத்தில் உனக்கு வருத்தம், பாரம், கவலை, சொந்தம், பந்தம், மாற்று மனிதர்கள், சத்துரு, பிசாசு, மந்திரம், வாத தரித்திரத்தினால நீ வரும்போது, நீ ஒடுங்கி போகும்போது மனம் நொந்து போகாத, கவலைப்படாத. எனக்கு யாரும் இல்லை என்று சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைக்கு போகாத. என்னிடத்தில் வா, என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன், நான் உனக்கு ஒரு மீட்பை கொடுப்பேன், நான் உங்களுக்கு உயர்வை கொடுப்பேன், தப்பி செல்ல ஒரு வழியை உண்டாக்குவேன். சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு முன்னாடி ஒரு சேனையே இருந்திருக்கு, ஒரு பெரிய மதில் இருந்திருக்கு. அப்படின்னா அதை போல ஒரு சூழ்நிலைமை இன்னைக்கு உங்க முன்னாடி அப்படிப்பட்ட சவால்கள். இது எப்படி தாண்ட போறோம்? என் மகா இதை எப்படி கடக்க போறா? என் மகன் எப்படி ஜெயிக்க போறான்? என் கணவர் எப்படி மீண்டு வர போகிறார்? என் குடும்பம் எப்படி இந்த இலக்கை அடைய போகிறது? அங்கலாய்க்கிறோம் அல்லவா, கலங்குகிறோம் அல்லவா? கர்த்தர் சொல்லுகிறார், உங்களால முடியாது உண்மைதான், ஆனால் என்னால் நீ அந்த சேனைக்குள் பாய்வாய், மதிலை தாண்டுவாய், என்னால் உனக்கு செய்து
கொடுக்கப்படாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இந்த வியாதி மலையை போல வந்திருக்கலாம், கடன் மலையை போல இருக்கலாம், தேவைகள் மலையை போல இருக்கலாம், சோதனைகள் ஒருவேளை சேனையை போல இருக்கலாம், சத்துரு ஒரு சேனையா பெருகி இருக்கலாம். இவங்களை தாண்டி இவங்களை கடந்து எப்படி ஜெயிக்க போறோம், எப்படி வாழ போறோம், வாழ விட மாட்டேங்கிறாங்களே, பயப்படுறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், அதிசயமாய் உதவி வரும், அற்புதமாய் உதவி வரும். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் உயிரோடு இருக்கிற கர்த்தர். சற்று நீங்கள் உங்கள் பிரச்சனையை விட்டுவிட்டு, சற்று உங்கள் தேவைகளினுடைய பெருக்கத்தை விட்டுவிட்டு இயேசுவை பார்க்கும் பொழுது அவர் யார் என்று பாருங்கள். வானத்தை படைத்தவர், பூமியை படைத்தவர், சர்வ லோகத்தை சிருஷ்டித்தவர் இயேசு மகாராஜா. பரலோகத்தில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவர், தன் பாதப்படியை பூமியின் மேல் வைத்திருக்கிறவர். அவர் ராஜா, ராஜா, யூத கோத்திரத்து ராஜா. இந்த பூமியில் நம்மை சாபத்திலும் இருந்து, பாவத்தில் இருந்து, பிசாசில் இருந்து, தரித்திரத்தில் இருந்து, வியாதியில் இருந்து, நரகாக்கினையில் இருந்து மீட்டெடுக்கும்படி நமக்கு உதவி செய்யத்தான் இயேசு சிலுவைக்கு போனார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு உதவி செய்ய தான் அடிக்கப்பட்டாரு. நீங்க அடிபடக்கூடாது, உங்க மேல விழுற அடி நிரந்தரமாயிடக்கூடாது, அந்த அடிகள்ல நீங்க நொந்து போக கூடாது என்பதற்காகவே பரிகாரம் செய்ய இயேசு வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் சிலுவை மரம். நம்ம கஷ்டப்பட்டு நாளெல்லாம் சம்பாதிக்கிற பணம் ஏடிஎம்ல போய் விழுது. அப்பாவோட சம்பளம், கணவனோட சம்பளம், பிள்ளைங்களுடைய சம்பளம் ஏடிஎம்ல வருது. இன்னைக்கு ஜிபே, அதை அப்படி தட்டுனா, கைரேகை வச்சு பாஸ்வேர்ட் போட்டு தட்டுனா அக்கௌண்ட்ல பணம் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. அப்படிதானே? எங்க போனாலும் இப்படி ஸ்கேன் பண்ணா போதும். அப்படியே ஒரு மளிகை கடை, பால் வாங்க போனா, எங்க போனாலும் காய்கறி கடை, இளநீ கடை, எல்லா ஆட்டோவில் எல்லாத்துலயும் ஸ்கேனர் இருக்கு. நம்ம பணம் எங்க இருக்கு? ஒரு போனுக்குள்ள வந்துச்சு. அதே போலத்தான் உங்களுக்கான விமோச்சனங்கள், உங்களுக்கான விடுதலைகள், உங்களுக்கான ஆசீர்வாதங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கான எதிர்கால சுகவாழ்வுலாம் எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அது எங்க இருக்கு தெரியுமா? கல்வாரி சிலுவை மரத்துக்குள்ள இருக்கு. நீங்க அங்க முழங்கால போடும்போது, அதை நீங்க விசுவாசிக்கும் போது, என் பாவத்தை, என் சாபத்தை, என் மேல உள்ள மந்திரத்தை, எனக்கு விரோதமான பிசாச, தரித்திரத்தை, போராட்டத்தை, மனுஷிக ஆவிய இயேசு தன்மேல் எனக்காக சுமந்து பரிகரித்து விட்டார். இனி அதை நான் சுமக்க தேவையில்லை, இனி அதை என் பிள்ளைகள் சுமக்க தேவையில்லை என்று சிலுவையை விசுவாசிக்கிற பிள்ளை, காயங்களை அனுதினமும் பார்க்கிற பிள்ளை, அந்த இரத்தத்தை ஜெபத்தில் பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளை ஜெயம் எடுப்பீங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்களே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்தவ ஜீவியத்தில் சோம்பேறியா இருக்காதீங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. மற்ற மனிதர்களை பார்த்து மனம் நொந்து போகாதீங்க. அவங்க கணவர் அவங்களை எப்படி வச்சிருக்காரு, அவங்க பிள்ளைங்க அவங்களுக்கு எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு வீடு எப்படி இருக்கு, அவங்க வேலையை பாரு, காரை பாரு, அதை நீ பார்த்து பார்த்து மனம் நொந்து போகாத. ஆண்டவர் உன்னை அழைத்த அழைப்புல நில்லு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. உங்களை ஆண்டவர் விசாலத்துல வைக்கல, நெருக்கத்துக்குள்ள வச்சிருக்காரு. சில பாடுகளை, சில கடனை, சில பாவத்தை, சில போராட்டத்தை, சில தரித்திரத்தை, சில வெறுமையை, சில அவமானத்தை நீங்க சுமந்து ஒருவேளை நடக்கிறீங்கன்னா அது உங்க மேல வைக்கப்பட்ட சிலுவை. நீங்க உங்களை வெறுத்து தான் அதை சுமந்துகிட்டு இருக்கீங்க. காரணம், கர்த்தர் உங்களை அழைச்ச அழைப்பு மாறாதது. அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்க வீடுகளுக்குள்ள பாடுகளா, சகிச்சுக்கோங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. எல்லா இடத்துலயும் சுகமா இருக்கணும்னா நேரா நரகத்துக்கு தான் போகணும். ஏன்னா அங்க போற வாசல் தான் என்ன இருக்கு? விசாலமா இருக்கான். வீட்டுக்குள்ளனா ஒரு பக்கம் மாமியார் நெருக்கத்தான் செய்வாங்க, மருமகன் நெருக்கத்தான் செய்வான், புருஷன் அப்படிதான் இருப்பார், பிள்ளை அப்படிதான் இருக்கும், எதிர் வீட்டுக்காரங்க அப்படிதான் இருப்பாங்க. ஏன்? நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, அழைக்கப்பட்ட பிள்ளை. உனக்கு எல்லாம் ரெடிமேடா ஆயத்தமா இருக்காது. வேதனை உண்டு, உலகத்துல உபத்திரவம் உண்டு, சோதனைகள் உண்டு, துயரங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, கல்லறியப்படும் காலம் வரும், கடன் வரும், இழப்பு வரும். எதற்கு வருகிறது? நான் உபத்திரவப்பட்டது நல்லது, பிரமாணங்களை கற்று கொண்டேன் என்பதா. ஒரு ஆமேன் சொல்லுங்க. நல்ல தொட்டில்ல போட்டு தாளாட்டக்கூடிய கணவர், சொல் பேச்சு கேட்கும் பிள்ளை, பண பீரவை திறந்தா நகையும் பணமும், கிச்சனுக்குள்ள போனா எல்லா சமையல் பொருளும் இருந்தா, இந்த யெகோவாயிரே பெதஸ்தாவில் இந்த 3:30 மணிக்கு இந்த வியாழக்கிழமை இங்க வந்து நம்ம இப்படி உட்கார்ந்து இயேசு நல்லவர்னு சொல்லியிருப்போமா? சொல்லி இருக்கவே மாட்டோம். இயேசு நம்மகிட்ட சொல்லி இருப்பாரா உனக்கு உதவி செய்வேன் என்று? சொல்லி இருக்க மாட்டார். ஏனென்றால் உலக மயக்கம், உலகம் அதிமயக்கம், உலகத்தில் வரும் சிற்றின்பம் நம்மை மாயமாலத்துக்குள் கொண்டு போய்விடும். ஆனா நம்ம வாழ்க்கை அப்படி இல்லை.
உங்க வாழ்க்கை அப்படி இல்ல. துரோகத்தை பாக்குறீங்க, நம்பிக்கை துரோகத்தை பாக்குறீங்க, அன்புல மாயமாலத்தை பாக்குறீங்க, வாழ்க்கையில உண்மையா இருந்து தோத்து போறீங்க, உங்களை உடைச்சு போடுறாங்க, உங்களை காயப்படுத்துறாங்க, பிள்ளைங்களை பாக்குறீங்க, அதனுடைய அன்பு மாயமாலம் என்பதை புரிந்து கொள்றீங்க. கர்த்தர் உங்களுக்கு அவைகளை தோலுரித்து காட்டுவதற்கு காரணம், மகனே மகளே, இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, இந்த உலக அன்பு நிரந்தரம் அல்ல. உலகம் உன்னை தேவைப்படும் வரை பயன்படுத்தும், பிறகு உன்னை உதறி தள்ளும், காயப்படுத்தும். ஆனால் என் அன்பு நிரந்தரமான அன்பு, உயிர் கொடுக்கும் அளவுக்கு நான் உனக்கு பரிகாரம் செய்யப்பட்ட அன்பு என்பதை தான் கர்த்தர் காட்டி கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதனால நமக்கு உதவி யார்கிட்ட தான் இருந்து வரும்? கர்த்தர்கிட்ட இருந்து மட்டும்தான் வரணும்னு நினைக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. புருஷனை நேசிக்கணும், கடமை செய்யணும். யாருக்கு பயந்து? கடவுளுக்கு பயந்து, வசனத்துக்கு நடுங்கி. பிள்ளைங்க மேல அன்பா இருக்கணும். எதுக்கு? கர்த்தருக்கு பயந்து. ஆனா உங்க முழு எதிர்பார்ப்பு, என் கணவன் இருக்கிறாரு, என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, எனக்கு என் அக்கா இருக்கா அப்படின்னு மட்டும் நம்பாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, நாசியில் ஜீவ சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்பாதே. மனுஷன் பொய்யனாயிருக்கிறான், வேஷமாய் திரிகிறான், விருதாவானவன், அவன் ஒன்றுக்கும் உதவாதவன், மனிதன் சுயநலவாதி. ஆனா கிறிஸ்து மட்டும்தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருப்பார். அவருடைய அன்புல கலப்படம் வராது. அவர் பட்சபாதம் பார்க்கவே மாட்டார். அவர் உங்களை வேண்டான்னு உதறவே மாட்டார். அவர் உங்களை கடிந்து கொள்ள மாட்டார். அவர் உங்களுக்கு முகத்தை மறைக்க மாட்டார். மனுஷன் கொஞ்ச நாள் பழகுவான், அப்புறம் உங்க நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருவான். ஆமென் சொல்லுங்க. உங்க போனை எடுக்க மாட்டாங்க, உங்க வீட்டுக்கு வர மாட்டாங்க, பேச மாட்டாங்க. போலியான அன்பு, சுயநலவாதிகள். கிறிஸ்து அப்படி அல்ல. நாம என்ன அவர்கிட்ட அன்பாவா இருக்கோம்? எத்தனை நேரம் நம்ம அவரை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடறோம். பைபிளை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவோம். பைபிள் படிப்பே இருக்காது. முழங்காலுக்கு ஒரு சுவிட்ச் ஆஃப். சில நேரம் சில பேருக்கு சிம் கார்டே வெளியே தான் இருக்கும். ஆலயத்துக்கு வரும்போது மாட்டிக்கிடுவோம். இன்னைக்கு கம்யூனியன் அப்படின்னு ரெட்சிப்ப, பரிசுத்தத்தை, பக்தியை 6 நாள் வாயில கெட்ட வார்த்தை, சண்டை, சினிமா, படம், பாடல், கெடுத்து பேசுறது, புறங்கூடுறது, கவலைப்படுறது, மற்றவங்க கிட்ட பிளேடு போடுறது, எல்லா வேலையும் செஞ்சுட்டு 6வது நாள் சிம் கார்டை கூட தூக்கி போடுற மாதிரி ஏசு நல்லவர் பாட உள்ள வந்துடும். ஆனா அவரும் உங்க கூட பேசுறாரு, உங்க மேல அன்பா இருக்காரு. ஏன்னா அவர் உங்களுக்கு உதவுகிற தேவன். நீ இக்கட்டு கால நாட்களுக்குள்ள இருக்கிற, ஆதரவற்ற நிலைமையில நீங்க இருக்கிறீங்க, தனிமையில இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய காரிருள் உங்களை சூழ்ந்து இருக்கு. ஒரு தத்தளிப்பின் பாத்திரத்தை கையில வச்சுக்கிட்டு அப்படியே பெருமூச்சின் ஏக்கத்தோட போராடிக்கிட்டே இருக்கீங்க. ஏசப்பா சொல்றாரு, கண்ணை மூடிக்கோ, என்ன நோக்கி பார், என்ன நம்பு, நீ செழிப்பாய். என்ன நம்பு, நீ ஆசீர்வாதமா இருப்பாய். என்னை நம்பு, உன்னை உயரடைக்கலத்தில் வைப்பேன். என்னை நம்பு, நீ நம்புகிறது உனக்கு அவரால் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எதையோ ஒண்ணு நம்பிக்கிட்டு இருக்கலாம், ஆனா அந்த நம்பிக்கைக்குரிய காரியத்துல கூட இது கர்த்தரால மட்டும்தான் ஆகும், இது கர்த்தர் மட்டும்தான் எனக்கு செய்யணும், அவரை நம்பினா அந்த காரியம் உங்களுக்கு வாய்க்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உதவி செய்வேன், நான் உதவி செய்வேன். உங்களுக்காக எந்த இடத்துல இரக்கம் கிடைக்கணுமோ, எந்த இடத்துல தயவு கிடைக்கணுமோ, எந்த இடத்துல திறந்த வாசல் உண்டாகணுமோ, அங்கெல்லாம் ஆண்டவர் உங்களுக்காக தன் ஆதரவின் கரத்தை திறப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா? இயேசு ரொம்ப ரொம்ப உயிரோடு இருக்கிறார். முதல்ல அதை தெரிஞ்சுக்கிடணும். நிறைய நேரம் அவர் கடவுளாங்கிற டவுட் என்னைக்கு வரும் தெரியுமா? 6 நாள் இருக்கும். கடவுள் தான் எப்பமாவது ஜெப கூடாரத்துக்கு வரும்போது தான் தெரியும். ஆமென் சொல்லுங்க. சின்ன விஷயத்துல கூட இயேசுவை ரொம்ப 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 நம்புங்க. நீங்க நிறைய நேரம் பிரச்சனையை ரொம்ப நம்புறீங்க, உபத்திரவத்தை நம்புறீங்க, கவலைய நம்புறீங்க. உங்க ஆவிக்குரிய ஜீவி அதனால அணைஞ்சு போய் கிடக்கு. உங்களால பழைய மாதிரி ஜெபிக்க முடியல, முழங்கால நிக்க முடியல, விசுவாசிக்க முடியல, ஆராதிக்க முடியல, தொழுது கொள்ள முடியல. காரணம், உங்க திரி மங்கி எரிந்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? உலகத்தை எதிர்பார்த்து அவன் உதவி செய்வான், அவ உதவி செய்வா, இவரு மாறிடுவாரு, பிள்ளை உதவி செய்யும், எங்க அப்பா உதவி செய்வாங்க, நான் நம்புற இந்த மனுஷன் உதவி செய்வான்னு நம்பப்பட்ட மனிதர்களால் நம்பி நம்பி வெந்து போன பிள்ளைகள். நான் சொல்லுவேன், ஊழியக்காரர்களை கூட நம்ப கூடாது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை மட்டுமே நம்புங்க. அவர்கள் பலிபீடத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் மூலமாய் புறப்படுகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. ஆனா எல்லா நேரத்திலையும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஊழியக்காரங்களை பின்பற்றக்கூடாது, கர்த்தரை பின்பற்றணும். ஏன்னா அவர்தான் ஆலோசனை கர்த்தர், அவரே வழிகாட்டி, அவர் பேசுகிற தேவன், அவர் உங்களோட பேச விரும்புவார். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன நம்பு,
நான் உனக்கு உதவி செய்வேன். இன்னைக்கு எப்படிப்பட்ட உதவி எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு செய்யணும்னா நீங்க என்ன செய்யணும்? சங்கீதம் 55:16 வாசிக்கலாம். சங்கீதம் 55:16. நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அடுத்தது பாருங்க, ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, முதல்ல ஏசப்பா கிட்ட இருந்து உதவி வரணும்னா நீங்க யாரை கூப்பிடணும்? ஏசப்பாவை மட்டும்தான் கூப்பிடணும். ஆமேன்னு சொல்லுங்க. எடுத்த உடனேயும் கடன் கொடுக்கிறவங்களை அல்லது உலக மனுஷங்களை யாரையும் ஆபத்துல தேடாம முதல்ல ஏசப்பாவை நோக்கி கூப்பிடணும். அவரை நோக்கி கூப்பிட்டா ரட்சிக்கப்படுவீங்க. வேதம் சொல்லுது சங்கீதம் 108:12, சங்கீதம் 108:12, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், இக்கட்டில் உதவி செய்யக்கூடியவர் தேவன்தான். ஆபத்து நிறைந்த நேரத்துல, தேவை மிகுந்த நேரத்துல, போராட்டம் மிகுந்த நேரத்துல, பிரச்சனை உள்ள நேரத்துல இயேசுவால மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். உங்க மகனுக்கு, உங்க மகளுக்கு, உங்க கணவருக்கு, உங்க ஊழியத்துக்கு, உங்க வாழ்வாதாரத்துக்கு, உங்க வேலைக்கு, குடும்ப காரியத்துக்கு தேவன் மட்டுமே உதவி கரத்தை நீட்டி உதவி செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனுடைய உதவி எல்லாம் வீணானது. ஆமென் சொல்லுங்க. எந்த மனுஷனும் பொய்யன் தான், வேஷமிட்டு தான் திரிவான். யாருடைய அன்பையும் நம்பாதீங்க, யாருடைய ஆதரவையும் நம்பாதீங்க. ஏசப்பா பேரில் மட்டும் நம்பிக்கையா இருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒரு 70 ஆண்டுகளுக்கு மேல நடந்த ஒரு கதையை சொல்றேன். இடையன்குடி பகுதியில ஒரு நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்த ஒரு மகன். அவர் 12ஆம் வகுப்பு முடித்திருந்தார். 12ஆம் வகுப்பு முடிந்து அவருடைய தந்தையால அவரை கல்லூரியில சேர்க்க முடியல. நல்லா கவனிக்கணும், கல்லூரியில சேர்க்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம், நீங்க கடந்து வந்த பாதையும் அதுல இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு சொல்ல சொன்னார். 12 முடிச்சு காலேஜுக்கு சேர முடியல. அப்பாவுக்கு மற்ற 3 பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த 3 பிள்ளைகள்ல 2 பெண் பிள்ளைகள் வேற. அவங்களுக்கும் திருமணம் கட்டி கொடுக்கணும். இந்த அப்பா வயசாயிட்டாரு, ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, வருமானங்கள் வேற இல்லை. அவங்க குடும்பத்துல அனாதையா இருந்த சில பிள்ளைங்களுக்கு கூட அந்த தகப்பனார் உதவி செய்தபடியினால் இந்த மகனுக்கு உதவி செய்ய முடியல. அப்போ அவங்க ஊர்ல ஒரு பண்டிகை காலம். அந்த பண்டிகை காலத்துக்கு ஒரு நெருங்கிய நண்பர் ஒருவர் அந்த குடும்பத்துக்கு வந்தார். அவர் அந்த வயது சென்ற தகப்பனை பார்த்தியப்பா, என்ன இந்த மகனை நீ வீட்டுக்குள்ள வெட்டியா வச்சிருக்க? வேலை வெட்டிக்கெல்லாம் நீ அனுப்பலையா? நீ படிக்க வைக்கலையாப்பா? இல்லப்பா, அவனை படிக்க வைக்கணும், என்ன செய்யணும் தெரியல அப்படின்னு தயங்கும் போது அந்த வீட்டுக்கு வந்த அந்த உறவினர் சொன்னாரா, பேசாம இவனை என் கூட அனுப்பி விடுப்பா, நான் சென்னை பட்டணத்துக்கு கூட்டு போறேன், அங்க போய் ஒரு தொழிலை வச்சு கொடுக்குறேன், இல்லைன்னா ஒரு வேலை வாங்கி கொடுக்குறேன், இல்லைன்னா முடிஞ்சா படிக்க வைக்கிறேன், நீ அனுப்பி வை, நான் பண்டிகை முடிஞ்சு கிளம்புவேன் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க. இந்த வாலிபனுக்கு ரொம்ப சந்தோஷம். 12ஆம் வயதுல சென்னையை பார்க்க போறாரு. முதல்ல பட்டிக்காடான ஒரு இடமா தானே இருந்திருக்கும் நம்ம பகுதிகள். இடையன்குடி பகுதியிலிருந்து புறப்பட்டுட்டார். தேவையான ட்ரெஸ், பணம், அப்பா ஒரு வாட்ச் ஒன்று கிஃப்ட் பண்ணாங்க, எல்லாம் கட்டிட்டு டிப் டாப்பா சென்னைக்கு போனார். சென்னைக்கு போனா கொஞ்ச காலம் ஒரு இடத்துல இந்த தெரிந்த நண்பர், தகப்பனுக்கு தெரிந்த நண்பர் இந்த வாலிபனை தங்க வைத்திருந்தார். நாளாச்சு, இவர் கண்டுகொள்ளவும் இல்லை, வேலை வாங்கி கொடுக்கவும் இல்லை, தொழிலும் செஞ்சு கொடுக்கல, இவர் படிக்கவும் வைக்கல. அவர் கலண்டு போயிட்டார். கலண்டு போனதும் செய்வது அறியாது. ஏன்னா அப்ப போன் இல்லை, கடிதம் தான் எழுதணும். இவருக்கு பெர்மனண்டான அட்ரஸ் இல்லை. இவர்கிட்ட உள்ள பணம் எல்லாம் காலி ஆகுது. டெய்லி 2 இட்லி வாங்குவாராம், ஒரு செம்பு சாம்பார் வாங்குவாராம். இட்லியில சாம்பாரை ஊத்தி சாப்பிட்டுட்டு ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு திருப்தியாய் இருப்பாராம். தங்குவதற்கும் இடம் இல்லை. ஒரு ஆலயத்தினுடைய மணிக்கூண்டு இருக்கு பாருங்க, அதுல போய் படுத்துக்கிடுவாராம். இப்படியாக காசு செலவழிஞ்சிச்சு. கொண்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் விற்க ஆரம்பிச்சாராம். நல்ல கவனிங்க, கொண்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் வித்து அவர் சாப்பிட ஆரம்பித்தாராம். இப்போ ஒரு செட் ட்ரெஸ் தான், பேகை தூக்கி பேகையும் கடையில போட்டாச்சு. அதுக்கு ஏதோ சில்லறை பைசா கிடைச்சிருக்கும் போல பாருங்க, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இப்ப கடைசியா கையில ஒரு வாட்ச் மட்டும் இருக்கு. அந்த வாட்சையும் விற்கிறாரு. அப்பா ஆசையா தலைமுறை தோறும் பயன்படுத்தின வாட்ச் ஒரு நல்ல விலைக்கு போச்சு. அதை வித்தா 1 மாச காலம் சென்னை பட்டணத்துல காலத்தை ஓட்டலாம், எப்படியாவது வேலை வாங்கிடலாம், பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படின்னு மனுஷங்களை நம்பியே இவர் ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயத்தினுடைய அந்த முகப்புல, இந்த மணிக்கூண்டுக்கு கீழே திறந்த பகுதியில படுத்து தூங்கி எழும்பி அங்கேயே ஒருவேளை ஆகாரம் சாப்பிட்டு கொண்டு இருந்தாராம். திடீரென்று அவர் ஒரு பகுதியில் இருக்கும்போது ஒரு அண்ணன் ஒருத்தன் கடந்து போனாராம். இந்த வாலிபன், 12 வயது வாலிபன் கடந்து போறது யாருன்னா இந்த குடும்பத்தில் உள்ள மூத்த மகன். அவரும் சென்னையில தான் இருக்கார்.
கெட்டி கொடுத்தாச்சு. சென்னையில மனைவி குடும்பத்தோட இருக்கிறாரு, அதனால தொடர்பு இல்லை. அப்போ நம்ம அண்ணன் போறான் அப்படின்னு பசியோட, ட்ரெஸ்ஸே இல்லாம, வாழ்க்கையில கேள்விக்குறியோட இருந்த அந்த நேரத்துல அண்ணன் கடந்து போறதை பார்த்து இந்த பையன் ஓடி போனானா. ஆனா இவரால் ஓடி போக முடியாது. ஒரு கால் போலியோவினால் இந்த வாலிபனுக்கு பாதிக்கப்பட்டிருந்தது. நொண்டி நொண்டி கிண்டி கிண்டி போனாராம். அண்ணே அண்ணே அண்ணேன்னு. அண்ணனுக்கு காதுல விழுந்துட்டு இது நம்ம தம்பி சத்தோன்னு. ஆனா அண்ணன் காதுல வாங்கியும் வாங்காம போயிட்டானா. ஆனா தம்பி பார்த்தானா, இதை விட்டுட்டா இனி நம்ம சென்னையில செத்து போவோம் அப்படின்னு சொல்லி ஸ்பீடா போய் அந்த அண்ணனை வழிமறிச்சு, அண்ணே நான் தானே உன் தம்பி வந்திருக்கேன், தெரியும் தெரியும், சொல்லு சொல்லு என்ன அப்படின்னு கேட்டாரா. அண்ணே நான் அப்படி ஒருத்தரை நம்பி வந்தேன், கைவிட்டுட்டு போயிட்டாங்கண்ணே, ஏதாவது ஒரு வேலை வாங்கித்தா அல்லது என்ன படிக்க வைன்னு கண்ணீர் மல்க கேட்கும் போது, இங்க பாரு, என் வீட்டுக்குலாம் உன்னை கூட்டு போக முடியாது, நீ இப்படி அசிங்கமா இருக்க, ட்ரெஸ் கூட இல்ல, இப்படி கொண்டு போனா என் மனைவி குடும்பத்துல உன்னை எப்படி மதிப்பாங்க, உன்னால எனக்கும் மரியாதை கெட்டு போகும், தயவு செய்து போய்விடு என்று புறக்கணித்து விட்டு அண்ணன் போயிட்டானா. கொண்டு வந்த உறவினரும் விட்டு விட்டு போனார், உடன்பிறப்பும் விட்டு விட்டு போய்விட்டது. நாம நினைக்கிறோம் இந்த காலம் அன்பில்லாத காலம்னு. அப்பவே அன்பில்லாத காலம் இருந்திருக்கிறது. சகோதரனே சகோதரியே, கூட பிறந்த அண்ணனா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், தங்கச்சா இருக்கலாம், நாத்தனாரா இருக்கலாம், படிச்சவங்களா இருக்கலாம், அறிமுகமானவங்களா இருக்கலாம். ஆனா அவங்கள ஒரு காலம் ஒரு நாளமும் நம்பிராத. ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் பேர்ல மட்டும் நம்பிக்கையா இருக்கணும். இந்த போலியோட அந்த வாலிபன் நொண்டி நொண்டி நடந்த ஆலயத்தில் உட்கார்ந்து அழுதாரா. ஆண்டவரே நான் இனி உங்களை நம்புறேன்ப்பா, இனி நான் செத்தாதான் எனக்கு வழி, வேற வழி இல்லைன்னாரா. தகப்பனாருக்கு கடிதம் எழுதி போட்டாராப்பா, நான் ஏமாந்துட்டேன்ப்பா, என்னை ஏமாத்தி விட்டுட்டு போயிட்டாங்க, அண்ணனும் என்னை விட்டுட்டு போயிட்டான், தயவு செய்து என்னை படிக்க வைங்க, இந்த 12ஆம் வகுப்புக்கு கூலி தொழில் தான் செய்ய முடியும், இந்த காலை வச்சு என்னால கூலி தொழில் செய்ய முடியாது. அப்பா சொன்னாராம், வா மகனே. நேரா வந்தாராம், வெறியோடு படிக்க வைத்தாராம், கல்லூரியில் சேர்ந்தார், பிசிக்ஸ்ல கோல்டு மெடலிஸ்டா மாறினாராம், கணிதத்தை படித்தாராம், கணிதத்தில் தேர்ச்சி பெற்றாராம், ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராய் பணியாற்றினாராம், பிரைவேட் ஸ்கூல்ல நல்ல சம்பளத்துல இந்த வாலிபன் இருந்தானா. திருப்பி ஒரு எக்ஸாம் எழுதினாராம், அரசாங்க வேலையாக இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல வருமானம் வரி செய்யும். ஏன்னா அன்னைக்கு அந்த அண்ணன் நிராகரிச்சுட்டு போகும்போது அதுல ஒரு வெப்பராலத்துல ஒரு ஜோம் பண்ணாராம், இதே சென்னையில என்னை உயர்த்தணும், இதே சென்னையில் என்ன உயர்த்தணும். சகோதரி, ஒரு வீம்பு உங்களுக்கு வேணும், ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஒரு வெறி உங்களுக்கு வேணும். ஏசப்பா நம்பின மனுஷங்க முன்னாடி வெட்கப்பட்டுட்டேன், தலை குனிஞ்சிட்டேன், ஆனா இதே இடத்துல நீங்க என்ன உயர்த்தணும், என் தலையை உயர்த்தணும். நான் கோழையா இனி வாழ மாட்டேன், தலை குனிஞ்சு வாழ்ந்தது போதும், அழுது வாழ்ந்தது போதும், விட்டு கொடுத்து வாழ்ந்தது போதும், இனி ஜெயிக்கணும் அப்படின்னு வெறி கொண்டாராம். அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் அன்னைக்கு கேட்டுட்டார். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், ஏசப்பா எதனாலும் மறந்துடுவாரு, செய்யற ஜெபத்தை மறக்க மாட்டாரு. ஆனா நீங்க தூங்காதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப தூங்குறவங்களை சொல்லல, வீட்டுல ஜெப நேரத்துல தூங்காதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு வைராக்கியம் வரணும். இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்கன்னா நான் போகும்போது இங்கிருந்து ஜெயத்தை எடுத்துட்டு போகணும், வெற்றி எடுத்துட்டு போகணும், நம்பிக்கை எடுத்துட்டு போகணும். என்னால நேத்து ஜெபம் பண்ண முடியல, முந்தா நாள் ஜெபிக்க முடியல, இன்னைக்கு இங்க இருந்து போகும்போது ஒரு ஜெப ஆவி எடுத்துக்கொண்டு போகணும். என்னால ஒரு வாரமா ரொம்ப விசுவாசிக்க முடியல, கொஞ்சம் எனக்கு தடுமாற்றம் இருந்துச்சு. ஆனா இங்க இருந்து நான் புறப்படும் போது ஒரு விசுவாசத்தை சுமந்து கொண்டு விசுவாச வீரனாய் வீராங்கனையாய் கடந்து போக வேண்டும் என்கிற எண்ணம் வேணும் தேவனுடைய பிள்ளைக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு கிளார்க்கா போய் சேர்ந்தார். அங்க பல தேர்வுகள் எழுதி இன்கம் டாக்ஸ் ஆபீசரா மாறிட்டார். ஆமென் சொல்லுங்க. நல்ல கிரேடு, நல்ல உயர்வு. பிறகு ஆண்டவர் அவரை ஊழியத்துக்கு அழைச்சார், ஊழியம் செய்தார், புத்தகங்களை எழுதினார். மெயினான கோடாம்பாக்கத்துல ஏலிம் திருச்சபை என்று ஒரு திருச்சபையை கொடுத்து சாம் ஜெபத்துரை என்ற அந்த மனிதனை ஆண்டவர் அவிதமாய் உயர்த்தினார். நம்ம எல்லாருக்கும் சாம் ஜெபத்துரை நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க, நல்ல புக் எழுதுவாங்க. அவங்களுக்கு என்ன இன்கம் டாக்ஸ் ஆபீசரா இருந்தாங்க, சென்னையில ஊழியம் செஞ்சாங்க, அவங்க பெரிய ஆளா இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய ஆரம்பம் அற்பமான ஆரம்பம். சகோதரி சகோதரா, இன்னைக்கு ஒருவேளை நீ வெறுக்கப்பட்ட நிலையில வந்திருக்கியா, ஒதுக்கப்பட்ட நிலையில வந்திருக்கியா, உன்னை ஏளனப்படுத்துறாங்களா, நீ கூட்டத்துக்கு வருவதை கூட கிண்டல் அடிக்க உன் தெருவில் ஒரு கூட்டம் இருக்கும், உங்க குடும்பத்தில் ஒரு கூட்டம் இருக்கும், எள்ளி நகையாடுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி தேடி வந்து கூப்பிட்டபடி நான் உன்னை ரட்சிப்பேன், குடும்பத்தை ரட்சிப்பேன். ஒரு வாலிபன் போலியோல தோற்று போனவர், அண்ணன் வேண்டான்ட்டு போனவர், அதே சென்னையில உலகத்தை கலக்குகிற பிரசித்தி பெற்ற தேவ மனுஷனா மாத்தினார்.
இன்னைக்கு நீங்க நல்லா கவனிங்க. உங்க வீட்டுக்குள்ள, உங்க தெருவில் உங்க பிள்ளைங்க ஒருவேளை புறக்கணிக்கப்பட்டிருந்தா, ஒருவேளை ஏளனப்படுத்தப்பட்டிருந்தா, கேவலப்படுத்தப்பட்டிருந்தா, தோக்கடிக்கப்பட்டிருந்தா, நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுற ஒரு தாயா, ஒரு சகோதரியா நீங்க இருப்பீங்கன்னா உங்களை உங்க பிள்ளைங்க தலையை ஆண்டவர் உயர்த்துவார். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். சிரசை உயர்த்துவார். ஏனென்றால் நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, அழைக்கப்பட்ட பிள்ளை. இயேசுவை மட்டுமே நோக்கி கூப்பிட வேண்டும். வேதம் சொல்லுகிறது. எப்படிப்பட்ட ஜெபத்தை கேட்பாரா தெரியுமா? சங்கீதம் 72:12. சங்கீதம் 72:12. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். யார் கூப்பிடுறத கேட்பாரு? ஏழை. நீங்க சொல்றீங்களே, என் காத்துல கழுத்துல எனக்கு என்ன கவரிங் தான் இருக்கு, எனக்கு பேங்க் பேலன்ஸ் இல்லை, பணம் இல்லை, என் தெருவில் ஏழை நான் தான், என் குடும்பத்துல ஏழை நான் தான்யா, என் வீட்டுல மற்றவங்களுக்கு இருக்கிற எல்லா வருமானங்களை விட எங்க வீட்டு வருமானம் தான் சொற்பமா இருக்கு. உங்களுக்கு தான் உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க. பற்றாக்குறையிலும் தரித்திரத்திலும் வறுமையிலும் இருக்கிற உங்களுக்கு உதவி செய்வார். அடுத்தது சொல்றாரு, உதவியற்ற சிறுமையானவன். உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லைல்ல, உங்களுக்கு யாருமே இந்த பிரச்சனையில உதவியும் செய்ய முடியாது பாருங்க. உதவியற்ற சிறுமையானவனை கர்த்தர் என்ன செய்வாரா? விடுவித்து விடுவார். உங்களை விடுதலை ஆக்குகிற உதவியை செய்வார். இக்கட்டில இருக்கிற உங்களை ஆண்டவர் தப்பு வைப்பார். ஆமென் சொல்லுங்க. நம்பர் 2, யாருக்கு ஆண்டவர் உதவி செய்வார்? எப்படிப்பட்டவர்களுக்கு? சங்கீதம் 72:12. கூப்பிடுகிற எளியவனையும், என்னோட வாசிங்க, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். அடுத்தது மன்னிக்கவும், 2வது சங்கீதம் 55:17 வாசிங்க. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். அந்தி சந்தினா காலை மதியம் மாலை என்று அப்படி இடைவிடாமல் அவரோடு நீங்க முறையிடுவதுன்னா பேசுறதுன்னு அர்த்தம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. தியானம் பண்ணி ஆமேன் சொல்லுங்க. முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். கேட்பார். யாருக்கு உதவி? தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். நேற்று ஜெபம் பண்ணீங்களான்னு கேட்டா, ஆமா முந்தானத்து ஜெபிச்சேன். நேற்று ஜெபம் பண்ணல. காலையில ஜெபிக்க நேரம் இல்லை பிரதர், மத்தியானம் ஜெபிக்க நேரம் இல்லை. பேசுனா மட்டும் வாய் இங்க இருந்து அங்க வர கிழிஞ்சிருது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு போன் எடுத்தா போனை கீழே வைக்க 47 நிமிஷம், 52 நிமிஷம், சில நேரம் போனே கட் பண்ணி விட்டுருது. நீங்க பேசுனது போதும், 1 மணி நேரம் ஆயிட்டு உருப்படுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனிதர்களோடு பேச மனம் அவ்வளவு இன்பப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தெய்வத்தோடு பேசு. ஜெபம் பண்ணணும்னா கஷ்டம், அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே அப்படின்னு கருத்தா அழகா. நான் சொல்றேன், அப்பா கூட பிள்ளை பேசும்போது ஃப்ரீயா பேசணும். ஆமேன் சொல்லுங்க. பொது இடங்களுக்கு வரும்பொழுது ஜெபிப்பதற்கு நிறைய பேருக்கு ஜெபம்னாலே என்னன்னு தெரியாது. கல்யாண வீட்டில் போய் இளவு வீட்டுக்கு ஜெபிச்ச மாதிரி ஜெபிப்பாங்க, இளவு வீட்டில் போய் கல்யாண வீட்டுக்கு ஜெபிக்கிற மாதிரி ஜெபிப்பாங்க. ஒரு குடும்ப ஜெபத்தில் ஒரு கன்வென்ஷன் மீட்டிங்கை முடிச்சிருவாங்க. அதோட உங்க கணவனும் உங்க பிள்ளைங்களும் குடும்ப ஜெபத்துக்கு டிவோர்ஸ் விட்டுட்டு போனது தான் கரெக்ட். இதுவரை உள்ள வரல, நீ போனா எல்லாருக்கும் ஜெபிப்பா, நான் வரமாட்டேன். முதல்ல ஜெபிக்க பழகுங்க. ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் விட்டு ஞானம் கேளுங்க. பாருங்க, சில கூட்டங்கள் சிரிப்பா இருக்கும். குடும்ப ஆசீர்வாத உபவாச ஜெபம்னு குடும்பத்துக்கான கூட்டமா இருக்கும். அங்க போய் மிஷினரிக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். வந்தது என் கணவன் உருப்படாதவன் திருந்த மாட்டானான்னு ஒரு அக்கா வந்து உட்கார்ந்து இருந்தா, ஜார்க்கண்ட்ல உள்ளவன் திருந்தணும்னு சொல்லி ஜெபிச்சுட்டு இருப்பாங்க ஊழியர்களும் கூட. பொது இடங்களில் எப்படி ஜெபிக்க வேண்டும், மேடைகளில் எப்படி ஜெபிக்க வேண்டும், அரைக்கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கும் பொழுது தேவனோடு எப்படி உறவாட வேண்டும் என்பது பிள்ளைகளுக்கு தெரியணும். ஆமேன் சொல்லுங்க. அவர் யார்? அப்பா. நீங்க யார்? பிள்ளை. அப்பா கிட்ட பிள்ளை, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா. பேசிக்கிட்டே இருக்கணும், இடைவிடாம பேசுங்க. ஒரு பிரச்சனை இருக்குல்ல, ஒரு போராட்டம் இருக்குல்ல, ஒரு அவமானம் உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டுல்ல, ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கணும்ல, நீங்களும் உங்க பிள்ளைங்களும் தப்பி பிழைக்கணும்ல, உங்க குடும்பம் ரட்சிக்கப்படணும்ல. அப்ப ஏசப்பா சொல்றாங்க, என்ன நோக்கி பேசு. எப்பெல்லாம்? காலை மாலை இரவு என்று பேசிக்கொண்டே இரு. மத்தியானமும் பேசணுமா? ஒரு ஆமேன் சொல்லுங்க. பேசிக்கொண்டே இருங்க. உங்க உறவு யார் கூட இருக்கு? நீங்க யார் கூட பேச அதிகமா ஆசைப்படுறீங்க? யாருக்கிட்ட பேசாம இருந்தா நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்க?
ஏசப்பா கூட பேசாம இருந்தா உருத்தம் அடிக்குது. ஆனா மனிதர்களோடு பேசலன்னா ஐயோ இன்னைக்கு அவங்ககிட்ட பேசலையே, ஆமா என்ன தேடுவாங்களே, கோவப்பட்டுருவாங்களே, இவ போன் எடுக்க மாட்டாளே, வீஞ்சிக்கிடுவாளே, பயந்து பயந்து அந்த உறவெல்லாம் தக்க வைக்கிறீங்க. ஆனா ஆண்டவரோடு கூட உள்ள உறவு எங்க? அவர் மேல உள்ள அன்பு எங்க? உங்க பாசத்தை, உங்க இருதயத்தை, உங்க அந்தரங்கத்தை, உங்க ஆழத்தை, உங்க விசுவாசத்தை, உங்க ஜெபத்தை, உங்க ஆசையை, உங்க மன விருப்பத்தை, உங்க உதடுகளின் ஆலோசனைகளை, உங்க எதிர்பார்ப்புகளை ஆண்டவரோடு பேசுங்க. எப்பெல்லாம் காலையும் மதியமும் மாலையும் இரவும் தொடர்ந்து முறையிட்டு கொண்டே இருங்கள். இது ஜெபிக்கிற காலம், இது அப்பாவோட பேசுற காலம். வீணா உங்க நேரத்தை செலவு பண்ணாதீங்க, காலத்தை செலவு பண்ணாதீங்க, மனுஷனோடு செலவிடாதீங்க. யுத்த களத்துல நிக்கிறீங்க, யுத்தம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதோ ஆண்டவர் இந்த ஆண்டுக்குள் நம் குடும்பத்தின் பலிபிடத்தை செப்பனிட வேண்டும், திறப்புகளை அடைக்க வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும், குடும்பத்தை சீர்படுத்த வேண்டும். இல்லாதவைகளை நம் வாழ்வில் தேவன் இருக்கிறவைகளாய் மாற்ற வேண்டுமானால் இந்த ஜெபம் பத்தாது, இந்த உறவு பத்தாது, இந்த ஐக்கியம் பத்தாது, இந்த அன்பு பத்தாது. எழும்பு சீயோனே, எழும்பு, உன் வல்லமையை தரித்துக் கொண்டு எழும்பு, கனநித்திரையை விட்டு எழும்பு, சோம்பேறித்தனத்தை விட்டு எழும்பு, மரித்தோரை விட்டு எழும்பு, எழும்பு, ஜெபிக்கும்படி எழும்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சின்ன சின்ன விஷயத்தை கூட அப்பாட்ட சொல்லி பாருங்க. ஏசப்பா அழகா உங்க தேவைகளை சந்திப்பார். அவர் படுக்கும் போது கூட முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி திருப்பி சாக்கடைக்குள்ள போய் விழக்கூடாது, சிந்தையை சாக்கடைக்குள்ள விழ வைக்க கூடாது, இருதயத்துக்குள்ள தேவையில்லாத நினைவுகளை கொண்டு வரக்கூடாது. முழங்கால நிக்கிறவரை நான் ஜெபிச்சேன், ஜெபிக்க முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். தூங்கும் போது செல்போனை தூக்க கூடாது, டிவி முன்னாடி போக கூடாது, திருப்பி போன் எடுத்து ஒரு உலக மனுஷன் கிட்ட போய் பேசக்கூடாது. ஜெபிச்சு முடிச்சு படுக்கை அறையில படுத்து கிடந்தாலும் மாமிசம் படுக்கட்டும், என் ஆத்துமாவை என் உள்ளான மனுஷனும் ஆண்டவரோட, ஆண்டவரே நீங்க எவ்வளவு நல்லவரப்பா, எனக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்லப்பா, உங்க அன்புதான்ப்பா அந்த உலகத்துல எனக்கு நிரந்தரம். ஆண்டவரே எவ்வளவோ காரியம் ஆண்டவரே நீங்க எனக்கு செய்து கொடுக்க வேண்டி இருக்குப்பா, உங்க சித்தத்தின்படி எல்லாம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் அதை செய்து தாங்கப்பா, நீங்க ஜெபத்தை கேட்கிறவர் தானே என்று சொல்லணும். வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், என்னிடத்தில் கேட்கிறவன் எதையும் பெற்றுக் கொள்ளுவான் என்று. தேவ பிள்ளையே, உங்க வீட்டுக்குள்ள தேவை உண்டு, சோதனை உண்டு, வேதனை உண்டு, பாடு உண்டு, நிரந்தரமான தீர்வதற்கு தேவை. கர்த்தர் சொல்லுகிறார், கேளு கேளு, தட்டு தட்டு, திறக்கப்படும் வரை தட்டி கொண்டே இரு. நல்ல தகப்பன்மார் பாருங்க, பொல்லாத தகப்பன்மார் வீட்டுக்குள்ள இருக்கிற அப்பா அம்மா சாதாரணமானவங்களா இல்ல, ஆனா அவர்களே தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்காமல் போவது நிச்சயம் அல்லவோ? அவர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. நீங்க யாருக்கிட்ட இருந்து விலகி போனீங்களோ தெரியல, எத்தனை வாரம் ஆண்டவர்கிட்ட பேசாம இருந்தீங்களோ தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டு நீங்க விட்டுட்டீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அதிகமாய் பேசுங்கள், அதிகமாய் பேசுங்கள். நீங்க பேசினா ஆண்டவர் ஜெயம் கொடுப்பார். ஜெபத்துல ஒரு ஜெபம் இருக்கு. ஆயக்காரனும் பரிசேயனும் புறப்பட்டு ஜெபம் பண்ண போனாங்களாம் ஒரு ஊமையில. பரிசேயன் உள்ளே போய் நெஞ்சம் அலத்தி, நான் பரிசேயன், நான் உபவாசிக்கிறவன், நான் நீதி செய்தேன், நான் பொய் சொல்லவில்லை, நான் காணிக்கை கொடுத்தேன், ஊழியங்களை தாங்கினேன், நான் அப்படி தியாகம் செய்தேன் என்றெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு கடைசியில் ஆயக்காரனுக்கு ஒரு குடுப்பு கொடுத்தான். இவனை மாதிரியே நான் இல்லை. ஆமென் சொல்லுங்க. உங்க ஜபங்கள்ல சில மாமியார் ஜபம் மருமகளை தாக்கும், மருமகா ஜபம் மாமியை தாக்கும், சில நேரம் மனைவி ஜபம் கணவனை கூட தாக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தலக்க மாட்டில் உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு கஷ்டம், ஆண்டவரே நிந்த, ஆண்டவரே அவமான, ஆண்டவரே அதனாலதான் நிறைய பேர் அடிச்சு வச்சிருக்கீரு, எலும்பு விடல ஆண்டவரே, குணம் தெரிஞ்சுதான் ஆண்டவரே எல்லாம் செய்யறீரு. உங்க ஜபம் யாருக்கிட்ட போகணும்? உங்க ஜெபம் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு போனோம். தலக்க மாட்டில் படுத்திருக்கிற கணவன் அதுல குத்தப்படட்டு, நல்ல குத்துற மாதிரி தானே ஜெபம் பண்ண. ஆமா, உங்களை கொண்டு எல்லையில நிப்பாட்டி இருக்கணும். கரெக்டா ராக்கெட்டை லான்ச் பண்ணுவீங்க எதிரியோட இலக்குக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. பலரை விமானியாக்கி நல்ல குண்டை வச்சு எல்லையில போடுனா கரெக்டா போடுறதுல உங்களை மாதிரி ஆளு யாரும் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. சில நேரம் சிலர் பக்கத்து வீட்டுக்கு கேட்கணும்னு ஜெபிப்பாங்க. சந்திங்க ஆண்டவரே, அடிங்க ஆண்டவரே, தூக்குங்க ஆண்டவரே. ஏதோ பக்கத்துல பயந்துருவாங்க, கூலிப்பட தலைவனுக்கு தான் போன் போட்டுட்டு இருக்காங்க போலன்னு. அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர். சத்துருவுக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று மலை பிரசங்கத்தில் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீ எப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய்? ஆமென் சொல்லுங்க. உங்க ஜெபத்துல நியாயம் இருக்கா? உங்க ஜெபத்துல நீதி இருக்கா? உங்க ஜெபம் எப்படி அன்பு நிறைஞ்ச
ஜெபமா இருக்கா, ஆத்தும தாகம் இருக்கா, நீங்க ஆண்டவரோட பேசும்போது ஒரு லாஜிக்கோட போகணும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆண்டவரே மந்திரம் வச்சவரே ரத்தங்கக்கி சாவன ஆண்டவரே, இப்படிலாம் பரலோகத்துக்கு போனா அந்த ஜெபம் போவாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, எனக்கு விரோதமா கூட்டம் கூட்டுறவங்க தலையில இடி விழட்ட ஆண்டவரே அப்படி நீங்க சொல்லி சொல்லி உண்மையா வர்ற இடியெல்லாம் நின்று போச்சு, மழையும் நின்று போச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க கவனமா ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க ஜெபம் யார் கண்ணை மூடிட்டா உங்க முன்னாடி சத்துருவெல்லாம் வரக்கூடாது. ஆமா, சில பேருக்கு ஜெபிச்சா முன்னாடி மாமியார் வந்து நிக்காங்க. ஆமா, சாத்தா தானே. சில பேருக்கு அண்ணி, நாத்தனார், பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, சண்டை போட்டு போன அண்ணன், சண்டை போட்டு போன பங்காளி தான் வந்து நிக்கும். அப்படி ஜெபத்துல சண்டெல்லாம் வந்துட்டு வைங்க ஜெபிக்கிறவங்க வீட்டுக்குள்ள, அன்னைக்கு அங்க ஜெபம் எழுப்புதலா இருக்கும், பலமா இருக்கும். அப்ப நினைச்சுக்கிடணும், வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு யுத்தம் நடந்திருக்கு, அதனால ஜெபம் பலமா எழும்புது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஜெபம் ஆண்டவர் மேல உள்ள அன்புல இருக்கணும். ஜெபத்துல ஏசப்பாவை கவர்ந்து இழுக்கணும். ஜெபத்துல யாரையும் போட்டு கொடுக்க கூடாது. ஜெபத்துல யாரையும் தாக்க கூடாது. ஜெபங்கள்ல யாரையும் அடிங்கன்னு கேட்க கூடாது. ஜெபங்கள்ல எல்லாரையும் ரட்சிங்கப்பா, தெரியாம செஞ்சிட்டாங்கப்பா, பரவாயில்லப்பா, எனக்கு அந்த நிந்தனை வந்துச்சுன்னா உங்க நாமத்துல நான் அதை ஏற்றுக்கொள்றேன் ஆண்டவரே, அதை தாங்க எனக்கு பலன் கொடுத்தா போதும் ஏசப்பா, அப்படி ஜெபம் பண்ணணும். இங்க பொறுத்து கொள்ள முடியாம ஆக்ரோஷமான ஜெபம், வயிறு எரிஞ்சு ஜெபிக்கிற ஜெபம். ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் 4 அடியை போட்டு என்கிட்ட கொண்டு வாங்க. ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்கு ஜெபம் பண்ணி ஆண்டவர் அடிச்சு ஒவ்வொருத்தரையும் காலுக்கு கீழே போடுறதா அவர் வேலை. ஊழியக்காரங்க கூட அப்படிதான். ஆண்டவரே என்ன விட்டு விசுவாசி போனா அவ்வளவுதான், எங்க போனாலும் உருப்படக்கூடாது, கடைசியில என்கிட்டயே வந்து சேரணும். சில பாஸ்டர்ஸ் அப்படி ஜெபிப்பாங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்படியெல்லாம் ஜெபிக்க கூடாது. ஒரு ஊழியன் எதிரே முளைச்சிட்டா அந்த ஊழியன் காணாம போனோம், ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் அன்பா இருக்க வேண்டும். உலகத்தில் ஒன்றையும் நாம் கொண்டு வரவில்லை. சிலர் நியாயம் தீர்ப்பாங்க, இவன் வந்துட்டானா, என் ஊழியத்தை கெடுக்க வந்துட்டானா, நான் வைக்கிற நேரமே வச்சுட்டானா, எவ்வளவு நாள் வைக்கான்னு பார்ப்போம், அப்படிலாம் சொல்லக்கூடாது. உலகத்தில் ஒன்றையும் கொண்டு வரவில்லை, ஒன்றையும் கொண்டு போக போவதும் இல்லை. நாம் என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போறதுக்கு? எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உள்ளே இருக்கிற ஆத்துமா தான் விலையேற பெற்றது. அந்த ஆத்துமாவையும் நாம் ரட்சிக்க திராணி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அந்த ரட்சிப்பை முடிவு வரியந்தம், இந்த உலகத்தின் முடிவு வரியந்தம் காத்துக்கொள்ள தேவ பலன் கேட்டு ஜெபிக்க வேண்டும். வருகையில் அவரோடு மறுரூபமாக வேண்டும், பரலோகம் போக வேண்டும். போவதற்கு முன்பு, நமக்கு முன்பு ஆண்டவர் எவரையெல்லாம் நிறுத்துறாரோ, அது நல்லவனோ கெட்டவனோ, அவன் ஆத்துமாவுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபம். ஆமென் சொல்லுங்க. சில பேருடைய ஜெபங்கள், ஜெபத்துல போட்டி இருக்கும். நான் எப்படி ஜெபிக்கிறேன், நீ எப்படி ஜெபிக்கிறா. ஜெபத்துல பல வசனங்களை அடுக்கி, ஆமா, பொது வெளிகள்ல ஜெபம் பண்ணும்போது கவனமா ஜெபிக்கணும். ஜெபம் சுருக்கமா இருந்துடணும். ஆலயத்துல 1 மணி நேரம் நெடுமுழங்கால் நின்றுட்டு வீட்டுக்குள்ள குப்பரை கிடந்து படுத்தா அடிதான் கொடுப்பாரு. ஆமேன்னு சொல்லுங்க. உனக்கு பொது வெளியில வந்தா நிக்க முடியுது, தனி அறையில என் கூட வந்து பேச முடியாதா? ஆத்தும மணவாளன் அவர், கவனமா இருக்க வேண்டும். நம்ம அந்த அறை வீட்டுக்குள்ள அவர்கிட்ட லவ்வபிளா, ஏசப்பா உங்க பிள்ளைப்பா, உங்க பாதப்படியில விழுந்து கிடக்கிறேன், உங்க பாதை இதுன்னு நான் நினைச்சுக்கிறேன், நான் முத்தமிடுகிறேன் ஆண்டவரே, அப்படி சொல்லி அந்த நாயகரை அப்படியே நம்ம ஜெபத்துல தக்க வச்சு நம்ம கிட்ட கொண்டு வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி கேட்ட ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த பரிசேயன் தாக்குறான், நான் அந்த ஆயக்காரனை போல இல்ல. நிறைய பேர் அப்படிதான். ஆண்டவரே நான் குடிச்சனா, வெறிச்சனா, காதல் பண்ணனா, டிவி பார்த்தனா, சீரியல் பார்த்தனா, அம்மா அப்பா பேச்சு தானே கேட்டேன், ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு கேள்வி கேட்கிறோம். ஜெபத்தில் அப்படியே ஆண்டவர் உங்களை கேட்க சொன்னாரு? இல்ல. ஆண்டவரே அவா எப்படி இல்லாமோ தெரியுறா, அவாவா பிள்ளைலாம் எப்படி இல்லாமோ இருக்கு, ஜெபிக்கிற என் பிள்ளை தானே இப்படி இருக்கு. அப்படி கூட நீங்க பரிசேயனை போல, ஆயக்காரனை மிதிச்சது போல உங்க ஜெபத்துல அப்பப்போ உதவுடுறீங்க. சைடு வீட்டுக்கு, இந்த வீட்டுக்கு, எதிர் வீட்டுக்கு. கவனமாய் ஜெபியுங்கள், யாரையும் தாக்காதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க ஜெபத்துல கோள் சொல்லி கொடுத்தல் இருக்கக்கூடாது, புறங்கூறுதல் இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, அகந்த இருக்கக்கூடாது, பழிவாங்கும் எண்ணம் இருக்கக்கூடாது. உங்க ஜெபத்துல கரிசனை இருக்கணும், உங்க ஜெபத்துல அன்பு இருக்கணும், உங்க ஜெபத்துக்குள்ள தாழ்மை வரணும், உங்க ஜெபத்துக்குள்ள மன்னிப்பு இருக்கணும், உங்க ஜெபத்துக்குள்ள உத்தரவாதம் இருக்கணும், உங்க ஜெபத்துக்குள்ள ஆத்தும பாரம் இருக்கணும், உங்க ஜெபத்துக்குள்ள இயேசுவின் இருதயம் இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு ஜெபித்தால் எப்படி ஜெபிப்பாரோ அப்படியே இயேசுவை அறிந்த பிள்ளை, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளை, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளை ஜெபிச்சா இயேசு உதவி செய்வார்.
அவருடைய உதவி மனுஷருடைய உதவி எல்லாம் தூசியாக்கிடும். அவருடைய உதவி நித்திய கன்மலை போல இருக்கும், ஞான கன்மலை போல இருக்கும். நேர்த்தியான இடங்களில் பங்கு கிடைக்கும்படி கர்த்தர் செய்வார். அவர் யாக்கோபின் தேவன், உயர்ந்த அடைக்கலமானவர். கூப்பிடு கூப்பிடு, இரவும் பகலும் காலையும் மத்தியானமும் இடை விடாமல் பேசுங்கள், பேசிக்கொண்டே இருங்கள். நோவாவை போல சஞ்சரித்துக் கொண்டே இருங்கள், ஏனோக்கை போல சஞ்சரித்துக் கொண்டே இருங்கள். தூங்கினது போதும், கவலைப்பட்டது போதும், ஊரை கெடுத்து பேசினது போதும், ஊரை சுற்றினது போதும், ஊர்வம்பு பேசினது போதும், நியாயம் தீர்த்தது போதும், குற்றம் சாட்டினது போதும், குற்றம் கண்டுபிடித்தது போதும், பரியாசம் பண்ணினது போதும், சபித்தது போதும், எல்லாம் போதும். இனி பேசு பேசு, இறைவனோடு பேசு, தாழ்மையை தரித்துக் கொண்டு பேசு, அன்பினால் நிரப்பப்பட்டவளாய் பேசு, பரிந்து பேசு, பரிந்து பேசு. உன் ஜெபத்தில் கனிவு இருக்கட்டும், ஜெபத்தில் கண்ணீர் வரட்டும், ஜெபத்தில் உத்தரவாதம் வரட்டும். இயேசு இதை விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க ஜெபம் எஃபெக்டிவா இருக்கா? உங்க ஜெபம் உரைக்குமா? ஏசப்பா கிட்ட போய் உங்க ஜெபம் கேட்கப்படுமா? சுயத்தை அவுத்து வச்சுட்டு போங்க. பாவி ஆயக்காரன் வந்தான், ஆண்டவரே உம்மை ஏறெடுக்க நான் துணியை பாத்திரம் இல்லப்பா, நான் பாவி ஆண்டவரேன்னு மார்பிள் அடிச்சு தலை குனிஞ்சு ஏசப்பா முன்னாடி நின்னா. அவன் ஜெபத்தை தான் கேட்டாரு. நீ எப்படி போய் தேவ சமூகத்தில் நிக்கிற? ஒரு அரக்கனை போல, அரக்கிய போல வரிஞ்சு கட்டிட்டு போய் தேவ சமூகத்துல சில பேர் நிக்கிறீங்க. ஆண்டவரே என்ன இது? அப்படிலாம் கேட்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. அன்பா ஆண்டவரே ஏனையா இதை அனுமதிச்சீங்க? நான் கேட்க துணிவில்லாதவன் தான், உமக்கு சித்தமான எனக்கு அதை வெளிப்படுத்துங்க. தாழ்மையோட பணிவோட ஆண்டவர்கிட்ட போகணும். ஆமென் சொல்லுங்க. உங்க ஜெபம் முழங்கால் போட்டாலே, நான் பாவிப்பா, நான் தூசிப்பா, நான் குப்பப்பா, நான் எளியவனப்பா, எளியவளப்பா, சிறுமைப்பட்டவளப்பா, எல்லாராலும் நான் மறக்கடிக்கப்பட்டவன் ஆண்டவரே, நான் உத்தமனே இல்லை. நம்ம யாருமே உத்தமன்னு சொல்ல முடியுமா? ஆனா நீங்க பலர் அப்படி சொல்லிட்டு தெரியுறீங்க. நான் பண்றதுதான் கரெக்ட். என்னைக்கு அப்படி சொன்னீங்களோ அன்னைக்கு உங்க நீதி அழுக்காயிடுச்சு. ஆண்டவர் மட்டும்தான் நீதி உள்ளவர், ஆண்டவர் மட்டும்தான் நியாயம் உள்ளவர். எல்லாரும் மனம் திரும்பணும். கடைசி காலம். இந்த காலத்துல வஞ்சிக்கப்பட்டு விடவும் கூடாது, வஞ்சிக்கிற பிசாசுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. நான் சொல்றேன், இன்னைக்கு எது உங்க வீட்டுக்குள்ள இருக்கோ இல்லையோ, நான் சொல்றேன், நீங்க அழாதீங்க, கவலைப்படாதீங்க, புலம்பாதீங்க. நீங்க உயிரோடு இருக்கிறது கிருபை. நீங்க உயிரோடு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வியாதி ஆண்டவர் தரல, விபத்தை தரல, அவமானத்தை தரல, அழகா காக்குறாரு. அன்றன்றைக்குள்ள அப்பத்தை தாராரு. நல்லா கொட்டிட்டு குடிச்சிட்டு தான் வந்து உட்கார்ந்து இருக்கோம். ஆமென் சொல்லுங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வந்து உட்கார்ந்து இருக்குமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை இருந்தது போல இன்னைக்கு இருக்கா? போன வருஷம் இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்குமா? இல்ல. நிறைய தெளிவை கொடுத்திருக்காரு, நிறைய பக்தியை கொடுத்திருக்காரு, நிறைய வெளிப்பாடை கொடுத்திருக்காரு, நிறைய ஜெப சிந்தையை கொடுத்திருக்காரு, ஜெபிக்க கற்று கொடுத்திருக்காரு. நம்ம வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவியத்துல முன்னேறிக்கிட்டே இருக்கு. ஆனா நீங்க கழுத தேஞ்சு கட்டரும்பான கதை மாதிரி அப்படி குறுகிக்கிட்டே போறீங்க. காரணம் கவலை, 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 கவலை. கர்த்தர் சொல்ற, கவலைப்படாத, சந்தோஷப்படு. ஆமென் சொல்லுங்க. சந்தோஷப்படு. மூணாவது, அந்த ஜெபத்துக்கு ஆதாரமா ஒரு காரியத்தை சொல்லி ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நான் பாருங்க 3:45 உங்களை விட்டுட்டு ஓடிடணும்னு நினைச்சேன். ஆனா 4-5 ஆயிட்டு. மன்னிங்க. சங்கீதம் 55:18. சங்கீதம் 55:18. திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்தோடு மீட்டு விட்டார். திரளான கூட்டமா என்னோடு எதிர்த்தாங்க, ஆனா அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்தோட மீட்டார். இது அப்ப நடந்ததல்ல, எப்பவோ ஒண்ணு நடந்ததை சொல்லி காட்டுறார். திரளா ஒரு காலத்துல என்ன கூட்டமா கூடி எதிர்த்தாங்க, ஆனா கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்து என்ன செஞ்சாரு? என் போரை நீக்கி ஆத்துமாவை சமாதானத்தோட மீட்டார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு கடன் இருக்கு, ஒரு உபத்திரவம் இருக்கு, ஒரு வியாதி இருக்கு, ஒரு போராட்டம் இருக்கு, ஏதோ ஒரு தேவை இருக்கு, உண்மைதான். ஆனா நீங்க அதுக்கு முன்னாடி எப்படி நிக்கிறீங்க? நில குலைஞ்சு போய், சமாதானம் இல்லாம, தைரியமே இல்லாம, விசுவாசமே இல்லாம. நடக்குமா? நடக்காதா? இப்படியே போயிருவோமோ? இதுதான் வாழ்க்கையோ? இப்படிதான் இது இருக்குமோ அப்படின்னு சொல்லி எப்படி பேசுறோம்?
ஞானிய போல பேசுறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை உண்மைதான், ஆனா ஒரு காலகட்டத்துல பேக்ல போங்க. சில பேருக்கு பேக்ல பட்ட அவமானம் தான் முன்னாடி வரும். பேக்ல மாமியா சொன்னதுதான் ஞாபகம் இருக்கும், மருமகா சொன்னதுதான் ஞாபகம் இருக்கும், நாத்தனார்மார் சொன்னதுதான் ஞாபகம் இருக்கும், சொத்துக்காக என் வீட்டுக்காரருடைய குடற்பிறப்பு என்னெல்லாம் செஞ்சாங்க தெரியுமா, அது ஞாபகம் இருக்கும். ஆனா ஏசப்பா செஞ்சது மறந்து போகும். வாலிப காலங்களில் அற்புதம் செய்தார், நல்ல கணவனை கொடுத்தார். கெட்ட கணவனை கொடுத்தாலும் அந்த கணவனோட இவ்வளவு காலம் டிராவல் பண்ண பலன் கொடுத்தார், குடும்பத்தை ஜெயிக்க பலன் கொடுத்தார், கற்பத்தின் கனியை கொடுத்தார், நல்ல பிள்ளைங்களை ஆண் மக்களை கொடுத்திருக்காரு, பெண் பிள்ளைகளை கொடுத்திருக்காரு, வீட்டை கொடுத்திருக்காரு. நம்ம பஸ் ஸ்டாண்ட் ஓரமா இருக்கோம், பாலத்துக்கு அடியிலேயே பிரிச்சு படுத்து தூங்குறோம்? இல்ல, குடிசையிலிருந்து நம்ம வாழ்க்கைய கோபுரத்துக்கு உயர்த்திருக்காரு. ஆமாவா இல்லையா? ஆமா. விசிறி வச்சு வீசின நம்மள ஃபேனுக்கு கீழே உட்கார வச்சு இப்ப ஏசிக்கு கீழே படுத்து தூங்க வச்சிருக்க. ஆமாவா இல்லையா? என்னமோ ஏசிய பார்க்காதவங்க மாதிரி பேன்னு பார்ப்பாங்க. ஆண்டவர் எல்லாமே தந்து தூக்கத்துல அவ்வளோ ஒரு இன்பமான நித்திர பாருங்க. ஆமா, தூக்கம் மட்டும்தான் வருது வீட்டுக்குள்ள, ஜபம் வர மாட்டேங்குது, அதான் பிரச்சனை. ஆனா இவ்வளத்தையும் தந்திருக்காரு. ஒரு காலம் நான் இந்த வீட்டுக்கு வரும்போது 5ஆம் வகுப்பு படிக்கும்போது வந்தேன். அப்ப பாருங்க, பின்னாடி அடிபைப்பு உண்டு, அதுல அடிச்சுதான் தண்ணி எடுத்து குளிக்கணும். பிறகு அந்த பைப் ரிப்பேர் ஆயிடுச்சு, அந்த வகுத்தான் குப்பம் கடை, அங்க போய் குடத்தை அடிச்சு தண்ணி கொண்டு வந்து இங்க ஊத்தி குளிக்கணும். எப்படி ஊத்தி குளிக்கணும்? குடிக்கிற தண்ணிக்கும் அங்கதான் போகணும், துருவாடையும் அடிக்கும், அந்த பைப்ல உள்ள துருவாடை கூட அடிக்க எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் இன்னைக்கு எங்க வீட்டுல டேப்பை திறக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஆனா இன்றைக்கு டேப்பை திறந்தா தண்ணி வருது, மோட்டரை போட்டா தண்ணி வருது. அதுலயும் நம்ம ஆட்களுக்கு ரொம்ப கவலை. என்னன்னா, பிரதர், ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி 20 நிமிஷத்துல நிறைஞ்சிரும், இப்ப 40 நிமிஷம் ஆகுது பாருங்களேன். ஏதாவது ஜோம் பண்ணுங்களேன். ஆயிட்டு போட்டுமே, 40 நிமிஷம் ஆனாலும் தண்ணி தானே வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதாவது வருது, சில இடத்துல அதுவே இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தர் சொல்றாரு, கூப்பிடும் போது, நீங்க அவரை நோக்கி தேடும் போது, ஒரு உதவிக்காக அவர்கிட்ட எதிர்பார்க்கும் போது அழுமூஞ்சா நிக்காதீங்க, குறை உள்ளவளா நிக்காதீங்க, குறைச்சு பேசி நிக்காதீங்க, ஆண்டவரை தரகுறவா எடை போடாதீங்க. கடந்து வந்த பாதையை பாருங்க. விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து ஏசப்பா செஞ்ச சின்ன சின்ன உதவியை நினைவு கூறி கண் முன்ன நிறுத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஜெயிச்சிருக்கீங்கல்ல. ஒரு வேலையை கொடுத்தார், வருமானத்தை கொடுத்தார். அன்னைக்கெல்லாம் கவரிங் நகை தான் போட்டோம். அன்னைக்கு பாருங்க, நிறைய நமக்கு நகை இல்லை, ஆனா இன்னைக்கு லாக்கர்ல எல்லாம் இருக்கு. இல்லாத மாதிரி பார்க்காதீங்க, இருக்கு, கொஞ்சமாவது இருக்கு. ஆனா இருந்தாலும் இல்லாத மாதிரி வச்சிருக்கோம் பாருங்க, அதுதான். நான் அதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு கம்மல் தொங்குதா இல்லையா காத்துல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாஸ்டர், அதான் பிரச்சனை, அதை மாத்துறதுக்கு தான் 2 மாசமா போராடிட்டு இருக்கேன். இந்த மனுஷன் மன அசஞ்சவாடு இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. போதும் என்ற நல் மனதோடு கூட இருக்க பழகுங்கள். ஒரு காலத்துல உடலாம் நமக்கு ரொம்ப கிடையாது. 5 செட்டு ட்ரெஸ் தான் வீட்டுல நம்ம அப்பா அம்மா வீட்டுக்குள்ள நமக்கு இருந்துச்சு. இன்னைக்கு அப்படியா இருக்கு? அதான் அன்னைக்கே சொன்னேன், வீட்டுல போய் பீரோவை திறங்க. 3 நாள் நல்லா லீவ் வருது. பீரோவை திறந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையா வெளியே எடுத்து போட்டு திருப்பி அடுக்கும் போது, இந்த புடவைக்காய் ஸ்தோத்திரம், இந்த கலருக்காய் ஸ்தோத்திரம் போட்டாலே போதும். கர்த்தர் எவ்வளவு நல்லவராக எனக்கு இருந்திருக்கிறார், என் பிள்ளைகளுக்கு இருந்திருக்கிறார், என் கணவனுக்கு இருந்திருக்கிறார் என்பது நன்றாகவே தெரியும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஒரு காலம் காலையில கஞ்சி தான் குடிச்சாங்க நம்ம அப்பா அம்மா. இன்னைக்கு விதவிதமா இட்லி, சட்னி, காரக்குழம்பு, அந்த குழம்பு, இந்த குழம்பு, டிசைனா சாப்பிடுறோம். குறைவா சாப்பிடுறோம், சாப்பிட்டு பூரிப்பா தான் இருக்கும். ஆனா ஆண்டவர்கிட்ட போனா, அதே என்னத்த ஆண்டவரே எனக்கு என்னத்த செஞ்சீரு, இந்த கூட்டத்துக்கு போனா நல்லதா இருக்கு, வாழ்க்கை மாறல. இந்த பிரபுகிதியோன் எனக்காக ஒழுங்கா ஜெபிக்கிறானா, இல்ல வேற ஊழியத்தை மாத்திருவோமா? நானும் என்ன மாத்திரக்கு தான் நிறைய ஊழியக்காரங்களை கொண்டு வந்து பாக்குறேன். ஒருவேளை என் பக்கம் எதுவும் குறை இருக்கோ அப்படின்னு எனக்கே உங்களை பார்த்து டவுட் வந்துருது. உங்களுக்கு நடக்காத அற்புதங்களை பார்த்து எனக்கு சந்தேகம் வந்துருது. ஒருவேளை என்கிட்ட குறை இருந்தாலும் வர்ற கோல்டர் டேனியர் மூலமா, ரஞ்சித் சிங் மூலமாவது அற்புதம் நடக்கும்னா, அது கழுதை எடுத்து கட்டருமா தான் போகுது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. இனி நான் தான் கேட்கணும், என் விசுவாசிகளை மாத்துங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வடக்க ஒரு ஊழியக்காரங்க, தெற்க ஒரு ஊழியக்காரங்க, மேற்க ஒரு ஊழியக்காரங்க, கிழக்க ஒரு ஊழியக்காரங்க, போன்ல ஒரு ஊழியக்காரங்க, ஜூம் மீட்டிங்ல ஒரு ஊழியக்காரங்க, யூடியூப்ல ஒரு ஊழியக்காரங்க, எப்பக்கமும் ஊழியக்காரங்க. ஆனா நான் அப்படியே தான் இருப்பேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அழுதுகிட்டே தான் இருப்பேன், புலம்பிக்கிட்டே தான் இருப்பேன்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ண பழகுங்க. கோலியாத்துக்கு முன்னாடி தாவீது வந்து நிக்கிறார். தாவீது வந்து நிக்கும் போது, டேய் ஏன்டா நீ இங்க வந்த அண்ணன் சொல்றான். எல்லாரும் நினைக்கிறாங்க இவன் என்னடா தம்மாந்துண்டு பையன் வந்து நிக்கிறான்னு. ஆனா அவன் நிக்கும் போது, ஆமா இல்ல வந்துட்டேன்ல, தெரியாம வந்துட்டனோ, தெரியாம மாட்டிக்கிட்டனோ அப்படின்னு அவன் நினைக்கல. அவன் அழகா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறான். உமது அடியேன் ஒரு சமயம் தகப்பனாருடைய கொஞ்ச ஆட்டை மேய்த்து கொண்டிருக்கும் போது கரடி வந்தது, சிங்கம் வந்தது, அடித்தேன், வீழ்த்தினேன், அதன் வாயிலிருந்து ஆட்டை மீட்டேன். அப்படிப்பட்ட எனக்கு கர்த்தர் அன்றைக்கு உதவி செய்தது போல இன்றைக்கும் இந்த கோலியாத்தை முறியடிக்க உதவி செய்வார் என்று பழையவைகளை எண்ணி, பழைய காரியத்தை எண்ணி, இதுவரை இயேசு உங்கள் வாழ்வில் செய்த அற்புதத்தை, அதிசயத்தை எண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுனா அற்புதம் நடந்துரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கவலை வாடகை வீட்டில இருந்து, ஒரு டுபாக்கூர் வாடகை வீட்டில இருந்து காத்தும் வராது, தண்ணியும் வராது. ஸ்தோத்திரம் பண்ணி வாடகை வீட்டை இன்க்ரீஸ் பண்ண அங்கேயும் அழுகிறோம். அங்க அழுது நிலத்தை தந்தா அங்கேயும் அழுவோம். வீட்டை கட்ட அழுவோம், கட்டி முடிச்ச பிறகு கடன் கட்ட அழுவோம், கடன் கட்டி முடிச்ச பிறகு தேவைப்படும் இன்னொரு வீடு. இப்படியே தான் போனோம். மாடுன்னு வீடுன்னு மாடு பின்னாடியே போக வேண்டியதான் பாடுகள் ஊடாக. நான் சொல்லட்டும், நிறைவான இருதயத்தோடு இயேசுவை தேடுங்கள். உங்கள் தேடுதலில் சந்தோஷம் இருக்கட்டும், அன்பு இருக்கட்டும். நிறைவா இயேசுவை பார்த்துப்பாங்க. அவர் நம்மளை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. சில நேரம் உட்காண்டா மூச்சு ஆடுற மாதிரி விளையாடுவார். அவருக்கு நம்மளை விட்டா வேற விளையாட யார் இருக்கா? கொஞ்சம் அதையும் யோசிங்க. ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம பிள்ளைங்க கிட்ட ஒளிஞ்சு அம்மா எங்க பேன்னு சின்ன வயசுல மறைச்சு விளையாடுறது போல அப்பப்ப சிலரும் பேக் ஆட்ட தான் செய்றாரு. ஆனாலும் அந்த தெய்வத்தை விடாமல் தேடி பிடிக்க வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டை கட்ட உதவி செய்வார், திருமணத்தை நடத்தி முடிக்க உதவி செய்வார், பிள்ளைகள் படிப்புக்கு உதவி செய்வார், வியாதியில் இருந்து தப்புவிக்கப்பட உதவி செய்வார். உங்கள் கணவனை, மகனை, மகளை நல்வழிப்படுத்தி குடும்பத்தில் மனம் திரும்புதலை கொண்டு வர இயேசு உதவி செய்வார். இன்றைக்கு உதவியற்ற சிறுமையானவனாய் இருக்கலாம், உதவியற்ற திக்கற்ற பிள்ளையாய் விதவையாய் இருக்கலாம். கர்த்தருடைய ஆதரவின் கரம் உனக்காக, உங்களுக்காக, குடும்பத்துக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கும் போது தேம்பி ஐயோ அவரும் போயிட்டாருன்னு அழுதுறாதீங்க. எனக்காகவே அந்த கரம் விரிக்கப்பட்டிருக்கிறது, எனக்காகவே அந்த ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கிறது. என்னை மீட்கும்படி, என்னை ஆதரிக்கும்படி, எங்கள் குடும்பத்தை உயிர் மீட்சி அடைய பண்ணும்படி இயேசு தன் கரத்தை பிதாவுக்கு நேராக அவர் விரித்தவராய், பாதாளத்துக்கு நேராக தடுத்தவராய் நிற்கிறார். ஒன்றும் என்னை, என் குடும்பத்தை சேதப்படுத்த போவது இல்லை, இல்லை, இல்லை. ஒரு ஆமேன் சொல்லுங்க. உங்களை தூக்கத்தை விட்டு தட்டின்னு பிறகு மட்டும் அரை மணி நேரம் ஆயிடுது. அப்புறம் தான் செய்திக்குள்ள போண்டிருக்கு, அதுக்கு அரை மணி நேரம் ஆயிடுது. ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க அலர்ட்டா இருந்தா அரை மணி நேரத்துல செய்தி முடிஞ்சிடும். நீங்க அலர்ட்டா இல்ல, 1 மணி நேரம் ஆயிட்டு. எழும்புங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது வந்துட்டு இருந்தா நான் நினைப்பேன் தூங்காம இருக்கீங்கன்னு. அது வராது. ஏன் தெரியுமா? பாரம்பரியம். அல்லேலூயா. ட்ரெடிஷனல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அவன் முதல்வர் வாழ்க, அது வாழ்கங்க. நம்ம இயேசுவுக்கு தானே ஆமேன்னு சொல்றோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சொன்னா அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உங்க பக்கத்து வீட்டு அக்கா மட்டும் உங்ககிட்ட வந்து, எக்கா உங்களை மாதிரி ஒருத்தி இந்த மனுஷங்கிட்ட குடியிருக்க முடியாதுக்கா, நீங்க ஒன்னு இருக்கீங்கக்கா அப்படின்னு சொன்னா எப்படி குளிர்ந்து இருதயம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, நீ மட்டும்தான் புரிஞ்சுக்கிட்ட, உனக்கு தெரியறது இங்க உள்ளவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே. இதுல வேற டயலாக் எல்லாம் அடிக்கும் பாருங்க. அந்த அக்கா உங்களை ஏமாத்து. ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்கு நேரம் போல உங்களை தூண்டி உங்க வாய கிளறி அதுக்கு ஆல் இண்டியா ரேடியோட்ட செய்தி கேட்க ஆசை போகுது. நான் சொல்லுகிறேன், இயேசு எவ்வளவு அழகாய் நம்மை வைத்திருக்கிறார். அவர்கிட்ட வந்து ஆமேனப்பா, ஸ்தோத்திரம்ப்பா, அல்லேலூயாப்பா சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அடுத்த வரும் கூட்டங்கள்ல ஆமேன் வரணும், அல்லேலூயா வரணும். ஆமேன், அதுல வெட்கப்படவே கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு தான் அந்த வார்த்தை, என் குடும்பத்துக்கு தான் அந்த வார்த்தை, என் பிள்ளைக்கு தான் அந்த வார்த்தை, என் பக்கத்தில் உள்ள அக்காவுக்கு தான் அந்த வார்த்தை, இன்னைக்கு வந்த எல்லாருக்கும் தான் வார்த்தை. எங்க எல்லாருக்கும் ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க. பயப்படாதீங்க. இனி நீங்க தனியா விடப்பட்ட மரம் அல்ல, நீங்க தனித்து விடப்பட்டவன் அல்ல, விடப்பட்ட
படைக்கப்பட்டவள் அல்ல, கர்த்தர் ஆதரவு செய்வார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்தில் இருந்து ஒத்தாசை உதவிகள் வரும். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அப்பா பிதாவே, அன்பான இயேசுவே, சொல்ல ஆரம்பிங்க. அன்பான இயேசுவே, இன்றைக்கு ஒரு உதவி கரம் நீட்டப்படட்டும். பேதுரு நீரில் அமிழ்கி போன போது, கடலில் மூழ்கின போது ஒரு உதவி கரம் வந்ததே, அதே உதவி கரம் ஆண்டவரே மூழ்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கைய, மூழ்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிற உலக வாழ்க்கைய, இதோ வியாதியால, வறுமையால, தரித்திரத்தால, போராட்டத்தால, மந்திரத்தால, ஆண்டவரே மரணத்துக்கூடாக தரித்திரத்துக்குள்ள, வியாதிக்குள்ள மூழ்கி கொண்டிருக்கிற என் குடும்பத்தை, என் மகனை, என் மகளை, என் காரியங்களை ஆண்டவரை நிவர்த்தி செய்யும்படி உங்க உதவி கரம் ஆண்டவரை நீட்டப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே சிறுமந்தையே, அசைக்கப்படுவதில்லை. உன் காலை உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறேன். உன்னை திட மனதோடு நான் பயணப்பட வைப்பேன். நீ புறப்படுவாய். உனக்கான ஏற்பாடுகள் ஆயத்தமாயிற்று. உனக்கான காரியங்கள் ஆயத்தமாயிற்று. உன் காரியங்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். ஒருவேளை இந்த பூமியில் உனக்கு யாரும் இல்லை, உன் பிள்ளைகளுக்கு யாரும் இல்லை, குடும்பத்துக்கு ஆதரவு இல்லை, யாரும் இக்கட்டில் தப்புவிக்க யாரும் இல்லை. தந்தை கைவிட்டார், தாய் கைவிட்டாள், கணவன் கைவிட்டார், பிள்ளைகள் கைவிட்டார். இயேசு சொல்லுகிறார், நான் மகாராஜா, ஆத்தும மணவாளன், உன்னை தப்புவிக்கும்படி, உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னை தப்புவிப்பேன், உன்னை காப்பேன், உனக்கான வாசலை திறப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகளே, குறித்த காலத்து தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவரை நம்பு. இந்த வாலிப நாட்கள் அவரை நம்பு. அவரை உறுதியா பிடிச்சுக்கோ, பற்றிக்கோ. உயர்த்துகிறார். சிரசின் மேல் ஆசீர்வாதம் வந்து விழுகிறது. சில பேர் சஞ்சலப்பட்டுட்டீங்க, சில பேர் ரொம்ப தவிப்படைஞ்சிட்டீங்க. அவரே உங்களை சஞ்சலப்படுத்த ஒப்பு கொடுத்துட்டாரு. நீ தப்பு வைக்கப்பட ஒருவேளை திராணி இல்லாம இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நித்திய கிருபையுடன் இறங்குவேன். என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். என் சமாதானத்தின் உடன்படிக்கையை உனக்கு நான் வெளிப்படுத்தி கொடுப்பேன். கிருபை என்றால் தகுதியே இல்லாத மனுஷங்க மேல, தகுதியே இல்லாத காரியங்கள் மேல ஆண்டவர் காட்டுகிற அளவற்ற இரக்கம். ஒருவேளை சில ஆசீர்வாதத்தை நீங்க வாங்க தகுதி இழந்து போயிருக்கலாம். சில பாவத்தை செஞ்சு, சில தப்பிதங்களை செஞ்சு, சில பிழைகளை செஞ்சு, சித்தமில்லாத அபாத்திரமான காரியத்தை செஞ்சு வேதனைக்குள்ள நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதன் நிமித்தம் நான் தண்டிக்கப்பட்டுட்டனோ, என் கணவர், என் குடும்பம் தண்டிக்கப்பட்டுட்டனோ என்று நீ கேள்வியோடு இருக்கிறாய் அல்லவா? நான் சஞ்சலப்படுத்தினது உண்மை, நீ தவிப்படைந்தது உண்மை. இதோ நித்திய கிருபை உடன் உனக்கு நான் இறங்கி என் சமாதானத்தின் உடன்படிக்கை உனக்கு காட்டுவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பலன் கொண்டு திட மனதாயிரு, திகையாமலும் கலங்காமலும் இரு. போக வேண்டிய தூரம் வெகு தூரம் உண்டு. அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே, நீ ஆக மாட்ட, உதவ மாட்ட, ஒண்ணுக்கும் உதவ மாட்ட, செத்து போவ, வாழ மாட்டேன்னு மற்றவங்களால நியாயம் தீர்க்கப்பட்ட கல்லே, நீதான் மூளைக்கு நல்ல கல், தெரிந்து கொள்ளப்பட்ட கல். இந்த கல்லின் மேல் தான் ஊழியத்தை கட்டுவார், சபையை கட்டுவார், ஊழியனை கட்டுவார், குடும்பங்களை கட்டுவார், தெருவை கட்டுவார், பட்டணத்தை கட்டுவார். நீயே அந்த அஸ்திபார கல். அவர் சொல்லுகிறார், இதோ ஒரு வசந்த காற்று உங்களுக்கு நேரா வீச ஆரம்பிக்கும். அந்த காற்று உங்களுக்கு இதமா இருக்கும். இனி அந்த அக்கினி உங்களை பற்றாது. அந்த அக்கினியில நீங்க அவிய மாட்டீங்க. இயேசு சொல்லுகிறார், நான் ஆதரவாய் இருப்பேன், நான் அதிசயத்தை செய்வேன், அற்புதத்தை உண்டாக்குவேன், நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவரே, வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறப்பா, இவங்க நல்லா இருக்கணும். ஆண்டவரே, கர்த்தர் எங்களை ரட்சிப்பார், கர்த்தர் எங்களை தப்பு வைப்பார், கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வார். அது உண்மைதான் ஆண்டவரே. வந்த என் தாய்க்கு, வந்த என் சகோதரிக்கு, வந்த என் வாலிப தங்கச்சிக்கு, தகப்பனாருக்கு, சகோதரனுக்கு, குட்டி பிள்ளைக்கு உதவி செய்யுங்கப்பா. சிறுமையானவர்கள் வழக்கை விசாரிக்கிற ஆண்டவரே, இவர்கள் வழக்கை விசாரித்து இவர்களுக்கு நீதி செய்யும், நியாயம் செய்யும், சத்துருக்களை கவிழ்த்து போடும். கர்த்தர் பெரிய காரியம் செய்யும். சாத்தான் தோற்று போவான். நீ வெட்கப்பட மாட்டாய். தலை நிமிரச் செய்வேன். ஆசீர்வதித்து ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.